எஸ் சார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஸோ நேற்றைய நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்னைக்கும் நீங்க எல்லாரும் வந்திருக்கீங்க. ஸோ நேற்று உங்களுடைய நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டதுல இருந்து இன்னைக்கு அடுத்த லெவலுக்கு போறதுக்காக வந்திருக்கிற எல்லாருக்கும் முதல்ல வருக நான் வரவேற்றுக்கிறோம். ஸோ அதே சமயம் இது என்ன மாதிரி ப்ரோக்ராம் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும், இது தமிழ்நாடு சேம்பர் ஆஃப் ஃபவுண்டேஷன்ஸ் மூலமா நடத்தப்படுகிற, தமிழ்நாடு சேம்பர் ஃபவுண்டேஷன் மூலமா நடத்தப்படுகிற டிஜிட்டல் அமெரிக்கன் ஒர்க் ஷாப் தான் இன்னைக்கு நம்ம அட்டன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ டிஜிட்டல்ங்கிறது 2015 நம்மளுடைய அப்துல் கலாம் ஐயாவால் துவக்கி வைக்கப்பட்டு அவருடைய கனவுகளா நம்ம எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கோம். என்னன்னா சாமானிய மக்களுக்கும் தொழில்நுட்ப அறிவை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுலதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. ஸோ நேற்றைய நிகழ்ச்சியை தொடர்ந்து இன்றையோட நிகழ்ச்சியை நம்ம இன்னைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ. நன்றி செந்தில் சார். உறுப்பினர்கள் மற்றும் கவர்னிங் கவுன்சில் மெம்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய மீண்டும் ஒரு முறை என்னுடைய காலை வணக்கமும் என்னுடைய வரவேற்பையும் தெரிவிச்சுக்கேன். முக்கியமாக இன்றைய ட்ரெயினர் நம்மளுடைய கவர்னிங் கவுன்சில் மெம்பர் மடிஷியாவுடைய துணைத் தலைவர், மஹிமாவுடைய தலைவர் திரு நவாஸ் பாபு சார் அவங்களுக்கும், மற்றும் ஒரு ட்ரெயினர் மிஸ்டர் வருண் ஜெயபாலன் நம்மளுடைய கவர்னிங் கவுன்சில் மெம்பர் அவங்களுக்கும் என்னுடைய ஸ்பெஷல் வரவேற்பையும் தெரிவிக்கிறேன். உறுப்பினர்கள் ஜிசி மெம்பர் அனைவரையும் மீண்டும் ஒரு முறை வரவேற்கிறேன். நேற்று நம்ம பார்த்த விஷயத்துல இப்போ நம்ம ஒரு சின்ன ஒரு ஓவர்வியூ பார்க்க போறோம். நேற்று என்னெல்லாம் நம்ம கத்துக்கிட்டோம்ன்றத ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க சார். ரைட், நெக்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேஷன், காஸ்டிங், பிரைசிங், இமேஜிங், கேட்லாக்கிங், ஆன்போர்டிங் ப்ராசஸ், ஆர்டர் ப்ராசஸ், அட்வர்டைஸ்மெண்ட், அந்த ஏரியா தான் நம்ம இன்னும் பார்க்கல. அட்வர்டைஸ்மெண்ட் அது சம்மந்தமாக பார்க்கல நம்ம. நெக்ஸ்ட் இதெல்லாம் நம்ம டேட்டா நேற்று ஷேர் பண்ணப்பட்டது. நெக்ஸ்ட் கோவிட் இம்பாக்ட்னால நம்ம எந்த அளவுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி பெருசாக கூடியிருக்கு இ காமர்ஸில் அப்படின்றதையும் நம்ம விளக்கமாக பார்த்தோம். நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன். என்னுடைய இ காமர்ஸ் பிஸ்னஸே 3 times டெவலப் ஆயிருக்கு. இன்னைக்கு நம்மளுடைய ட்ரெயினரும் நம்மளுடைய அட்வைசரி கமிட்டி கவர்னிங் கவுன்சில் மெம்பருமான நவாஸ் சார் 5 மடங்கு கூடியிருக்குனாரு. அது மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் நமக்கெல்லாம். ஸோ அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு உள்ள ஆப்பர்ச்சுனிட்டியை ஒவ்வொரு பிஸ்னஸ் மேனும் நம்ம நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு அதை சாதகமாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அதை முன்னிட்டு தான் இன்னைக்கு இ காமர்ஸில் நம்ம இருக்கக்கூடிய சின்ன பிஸ்னஸ் ஆகட்டும், பெரிய பிஸ்னஸ் ஆகட்டும், அது அடிப்படையான ப்ராடக்டாக இருக்கணும், ஒரு அட்வான்ஸான ப்ராடக்டாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் இ காமர்ஸ் மூலமாக செல் பண்ணுறது. ஏன் இன்க்ளூடிங் இன்னைக்கு சர்வீசஸ் கூட இ காமர்ஸ் வழியா செல் பண்றாங்க. ஒரு ப்ராஜெக்டை செல் பண்றாங்கன்ற டிஜிட்டல் ப்ராடக்டை செல் பண்றாங்க. எந்த ப்ராடக்ட்னாலும் எந்த சர்வீஸ்னாலும் இந்த இ காமர்ஸ் வழியா செல் பண்ண முடியும் அப்படின்னா, அது ஒரு டிக்கெட் சிஸ்டமா இருக்கலாம். உங்களுக்கு தெரியும், நம்ம ஆப், அதாவது டாக்ஸி புக்கிங், பஸ் புக்கிங்ல இருந்து இது எல்லாமே இ காமர்ஸ் தான். நீங்க என்ன ஒரு சர்வீஸ் ஆகட்டும், ஒரு ஈவெண்ட் ஆகட்டும், எதுனாலும் அதை த்ரூ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல கொண்டு போனா அது இ காமர்ஸ் தான் அப்படின்றத நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ அந்த வகையில பாசிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு அப்படின்றத பார்த்தோம். இ காமர்ஸ்ல அதாவது நம்ம நேற்று அமேசான் செஷன் பார்க்கும்போது மிஸ்டர் சந்தோஷ் எடுத்திருந்தாங்க. அவங்க அமேசானுடைய, அதாவது பிரயான் அப்படின்ற ஒரு நிறுவனம், அது அமேசானுடைய ஜாயின்ட் வெஞ்சர் நிறுவனம். அந்த நிறுவன சார்பா மிஸ்டர் சந்தோஷ் நமக்கு ட்ரெயின் பண்ணாங்க. அவங்க இதுல ஸ்பெஷலிஸ்ட். அவங்க புது வெண்டார்ஸ் கொண்டு வரதும், எஸ்பெஷலி சின்ன பிசினஸ் பண்ணக்கூடியவங்களை அவங்க செல்லரா மாத்துறது தான் அவங்களுடைய முக்கியமான நோக்கம். அந்த வகையில் அவங்களுடைய ட்ரைனிங் இருந்துச்சு. நேற்று உள்ள அப்சர்வேஷன் எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்ப அடிப்படையாகவும் இருந்துச்சு, ஹேண்ட் ஹோல்டிங்கா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. கிட்டத்தட்ட பாதிக்கு மேல எங்களுக்கு இந்த அடிப்படையெல்லாம் கொஞ்சம் தெரியும் சார் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இன்னைக்கு கொஞ்சம் மிக்ஸ்ல இருக்காங்க. ஒரு 50% பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சேலே பண்ணலன்ற நம்ம மெம்பர்ஸ் நிறைய இருக்காங்க. ஒரு 25% கொஞ்சம் ஒரு பாதி தூரத்தை கடந்தவங்க இருக்காங்க. அனதர் 25% இப்பதான் ஸ்டார்ட் பண்ணவங்க இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 100% நம்ம இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிசிபென்ட்ல இந்த எல்லாம் கலந்துருக்கனால நண்பர்களே, கொஞ்சம் அடிப்படையாகவும் சில பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. சில சமயம் உங்களுக்கு இது பேசிக் இதெல்லாம் நம்ம தாண்டிட்டோமேன்னு தோணலாம். ஆனா நீங்க அந்த மாதிரி சில விஷயங்களை பொறுமையை வைக்க வேண்டியது அவசியம். ஏன்னா எல்லாரும் கலந்து கத்துக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறதுனால. அதனால அந்த ஒரு இன்புட் நான் கொடுத்துட்டு, நேற்று நடந்தது என்ன நடந்துச்சுன்றதை நான் குயிக்கா கொஞ்சம் கோ த்ரூ பண்றேன். நெக்ஸ்ட், என்னோட ஆடியோ கரெக்டா இருக்குன்னு நான் நம்புறேன். நவாஸ் சார், ஆடியோ என்னது கரெக்டா இருக்கு இல்லையா? அமேசான் செல்லர் சென்டர் .amazon.in.inல நம்ம போய் ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் ஆன் பண்ணும்போது லாகின் இருக்கும். அதுக்கப்புறம் கிரியேட் யுவர் அமேசான் அக்கௌண்ட் அப்படின்றதுல போய் செல் பண்ணணும். நெக்ஸ்ட் போய் செல் பண்ணணும். அதுக்கு அடுத்து
நெக்ஸ்ட் என்ன செல்லர் யூனிவர்சிட்டிக்கு வந்துருச்சு. நெக்ஸ்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ப்ராடக்ட் எப்படி அதில் வந்து பண்ணணும். அதில் 2 விதையும் சொன்னார் மிஸ்டர் சந்தோஷ். வந்து எக்ஸிஸ்டிங் அமேசான்ல செல் ஆகக்கூடிய ஒரு பிராண்டட் ப்ராடக்டை வந்து நீங்களே பர்ச்சேஸ் பண்ணி, நீங்கள் டிஸ்ட்ரிபியூட்டராகவோ ட்ரேடராகவோ பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா அந்த ஏஐடியை போட்டு நீங்கள் வந்து உள்ள ப்ராடக்ட் ஆட் பண்ணணும். இல்லைன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டை தான் நம்ம சேல் பண்ணுறவங்களா இருக்கும். அப்படியா இருந்தால் இந்த மாதிரி மெத்தடை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அப்படி பண்ணும்போது முக்கியமாக வந்து உங்களுக்கு பிராண்ட் சர்டிஃபிகேட்டோ ட்ரேட்மார்க் ரெஜிஸ்ட்ரேஷனுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு இருக்கணும். அப்படி இல்லைன்னா வேற நீங்க வாங்கி வித்தீங்கன்னா அவங்களோட ஆதரைசேஷன் சர்டிஃபிகேட் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. EAN அப்படின்னு சொல்லக்கூடிய UPC அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இன்டர்நேஷனல் பார்கோட் சம்பந்தமான ஒரு ஐடி இருக்கணும் அப்படின்றதும் சொல்லப்பட்டுச்சு. பிராண்டடே ப்ராடக்ட் இல்லைன்னா ஜென்ரிக் ப்ராடக்ட் வழியா நீங்க வந்து அப்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட்ல பிரைசிங் எப்படிலாம் நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும் ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் இருந்துச்சு. பல்க் அப்லோட பத்தி தான் இன்னைக்கு இந்த ஸ்கிரீன்ல இருந்து நவாஸ் சார் எடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் நான் சொல்றேன். இது முன்னாடி பாருங்க, ப்ரீவியஸ் ஸ்லைட் போங்க. இந்த ப்ராடக்ட்ல வந்து பல்க் அப்லோட் ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இன்னைக்கு நவாஸ் சார் வந்து அந்த அவங்களுடைய செஷன்ல ப்ராக்டிகல் செஷன்ல காட்ட போறாங்க. உங்கள்கிட்ட எக்ஸல் ப்ரிப்பேர் பண்ணி எப்படி நீங்க வந்து நிறைய ப்ராடக்ட் இருந்தா, ஒரு 5 ப்ராடக்ட் 10 ப்ராடக்ட் இருந்தா 1 by 1 ஏற்றிடுவோம். நம்ம 500 ப்ராடக்ட் இருக்கு, 1000 ப்ராடக்ட் இருக்கு, இல்லைன்னா ப்ராடக்ட்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு, வேற வேற ஆட்ரிபியூட்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொன்னா அதை எப்படி பல்கா நம்ம ஏற்றுறதுன்றதையும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் பல்க் அப்லோட பத்தி ப்ராக்டிக்கலா பார்க்க போறோம். இது வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்பவுமே உங்களுக்கு தெரியும்னா ஒரு கம்மியான செல்லர்ஸ் இருக்கும் போதோ இல்லை கம்மியான ஒரு பார்ட்டிசிபென்ட் இருக்கும் போதோ அதுக்கு பெரிய விஷயம் ப்ரொமோஷன் அட்வர்டைஸ்மெண்ட் தேவைப்படாது. ஒரு பீரியட்ல அமேசான் நிறைய வளர்ந்ததுக்கு அப்புறம், நிறைய செல்லர்ஸ், நிறைய ப்ராடக்ட் உள்ள வந்ததுக்கு அப்புறம் அதுல நம்ம அதை முன்னிறுத்து காட்டுறதுக்கு தான் இந்த கேம்பெயின்லாம், நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் கேம்பெயின் ரன் பண்றாங்க. அதை எப்படி எஃபெக்டிவா பண்ண முடியுன்றது நவாஸ் சார் அண்ட் டீம் சொல்ல போறாங்க. நெக்ஸ்ட் இது ப்ராடக்ட் ஃபிக்சிங், அதை வந்து ப்ராக்டிகலா காட்டுவாங்க. நெக்ஸ்ட் ஃபீட்பேக்ஸ், இன்னைக்கு ரிவ்யூ, மற்ற நம்ம எக்ஸிஸ்டிங் நம்மள்ட்ட பர்ச்சேஸ் பண்ண கஸ்டமர் வந்து எப்படி நம்ம ரிவ்யூலாம் வாங்க போறோம் அப்படின்றத பத்தி கேட்க போறோம். அடுத்து ஓகே, அடுத்து மேனேஜ் ஆர்டர் மேனேஜ்மெண்ட் நேற்று சொல்லப்பட்டுச்சு. நெக்ஸ்ட் அதான் கஸ்டமர் ரிவ்யூ. ஓகே, ஹெல்ப் ஏற்கனவே சார் நேற்றும் சொன்னாங்க, இன்னைக்கும் அதை எண்ட் ஆஃப் த ஸ்க்ரீன்ல சொல்லுவாங்க நினைக்கிறேன். ரைட், இத்துடன் வந்து என்னுடைய அந்த சம்மரைஸ் முடிச்சிடுறேன். இப்போ ப்ராக்டிக்கலா அமேசான் பத்தி பார்க்க போறோம். நம்மளோட ஃபர்ஸ்ட் செஷன் அடுத்த ஒரு 1 hour வந்து அமேசானை வந்து ஒரு 20 minutes பார்ப்போம். அதுக்கு அடுத்த ஒரு 30-40 minutes வந்து ஃபிளிப்கார்ட்டை பத்தி பார்க்க போறோம். இது ரெண்டுமே நம்மளுடைய கவர்னிங் கவுன்சில் மெம்பரும் அட்வைசரி கமிட்டியில் இருக்கக்கூடிய நவாஸ் பாபு சார், அவங்க இன்னைக்கு ஸ்பீக்கரா ட்ரெயினரா இருந்து எடுக்க போறாங்க. அவங்களுடைய டீம்ல இருந்து ஜோ கிட்ஸ்வேர் அப்படின்ற பேபி கார்மெண்ட்ஸ் அவங்க மேனுஃபேக்சரிங் பண்றாங்க மதுரையில. அந்த பேபி கார்மெண்ட்ஸ் அந்த டீம்ல இருக்கக்கூடிய சேல்ஸ் டீம்ல மிஸ்டர் ஹரி, நிஷா அண்ட் காயத்ரி சார், இன்னொருத்தவங்க சார் சார் மாலதி மேடம் தான் அந்த டீம் ஹெட். ஸோ அவங்களும் ப்ராக்டிக்கலாவே அவங்க எப்படி அதை ஒர்க் பண்றாங்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம். இப்போ வந்து நம்ம பிசிக்கலா இருந்தா நம்ம எல்லாருமே கை தட்டுவோம். ஆனா நான் அதை நினைச்சுக்கிறேன், ஏன்னா அவங்களுடைய பிசினஸ் எப்படி ப்ராசஸ் பண்றாங்க அப்படின்னு வெளியில சொல்றது மட்டும் இல்ல, அந்த கம்ப்ளீட்டா அந்த ஷேர் பண்ணி எப்படிலாம் ப்ராடக்ட் போட்டிருக்கோம், எப்படிலாம் ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்னு அவங்க சொல்லி கொடுக்கறது மிகப்பெரிய விஷயம். இது வந்து நான் என்னுடைய சார்பாகவும் அவங்க மெம்பர் எல்லாருடைய சார்பாகவும் அவருக்கு ஒரு மிகப்பெரிய கைதட்டல், அவருக்கும் அவங்களுடைய டீமுக்கும். இப்போ நான் வந்து என்னுடைய இதை முடிச்சு நவாஸ் சார் போறேன். அதுக்கு முன்னாடி நவாஸ் சார் பத்தியான ஒரு அறிமுகம் என்னுடைய துணைத் தலைவர் திரு சரவணன் அவர்கள். எஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 2 சூப்பர் ஸ்டார்ஸ் உண்டு. ஒன்று வந்து ஜே.கே. முத்து சார், அவர் ரஜினி மாதிரி. நவாஸ் சார் வந்து உலக நாயகன் கமல் மாதிரி. அவர் வந்து என்னன்னா நிறைய சிறந்த கல்வியாளர். ரொம்ப அவர் கூட பயணம் செஞ்சதுல நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம்.
அவர் தன்னுடைய குவாலிஃபிகேஷனை எப்பயுமே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க ஒரு சிறந்த கல்வியாளர். அவர் மூலமா கத்துக்கிற விஷயங்கள் நிறைய இருக்கும். அந்த கத்துக்கிட்ட விஷயங்கள் அவருடைய குவாலிஃபிகேஷனை பத்தி கொஞ்சம் பேசுறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. அனைவருக்கும் இந்த ஆடிப்பெருக்குல அதுவும் ஒரு தொழில் முன்னேற்றணுங்கிற இந்த நாள்ல இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கல்வியாளரை வந்து நான் இன்ட்ரோடியூஸ் பண்றதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமா இருக்கு. நவாஸ் சார் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1984 வந்து கிண்டி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க. இன்னும் அந்த 84ல இருந்து இன்றைக்கு வரைக்கும் ஆல்மோஸ்ட் 34 இயர்ஸா அந்த நண்பர்களையும் அப்ப கத்துக்கிட்ட தொழில்நுட்பங்களையும் இப்ப வரைக்கும் அவர் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த நண்பர்களுடன் எவ்ரி இயர் மீட் பண்ணி பழகிக்கிட்டே இருக்காரு, புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ்ல வந்து பெங்களூர்ல வந்து அவர் எம்எஸ் முடிச்சிருக்காரு, மெட்டீரியல் சயின்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து நம்முடைய கனவு இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதுல வந்து அவர் படிச்சிருக்காரு. இது முடிச்சதுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் ஸ்டடிஸ் வேணுங்கிறதுக்காக தியாகராஜா ஸ்கூல் ஆஃப் மேனேஜ்மெண்ட்ஸ்ல ஒரு மேனேஜ்மெண்ட் MBA முடிச்சுட்டு தன்னுடைய சொந்தமாக அவங்க ஃபாதர் வேற பிசினஸ் இருந்த பொழுதும் புதிதாக SA நிட்வேர்ங்கிற ஒரு இண்டஸ்ட்ரியை வந்து அவர் தொடங்கியிருக்காரு. அது வந்து ஒரு ISO தரம் வாய்ந்த ஒரு இண்டஸ்ட்ரி. அதுல வந்து அவர் ஜோன்னு வந்து அவருடைய ப்ராடக்ட்டுக்கு பேர் வச்சிருக்காரு. எதுக்காக அவர் ஜோ அப்படிங்கிற பேர் வச்சாரு அப்படின்னுங்கிறத யோசிச்சு பாக்குறப்ப ஆக்சுவலா ஜோனா ஸ்வீட் ஹார்ட்னு அர்த்தம் இங்கிலீஷ்ல. நம்ம எல்லாருக்குமே ஸ்வீட் ஹார்ட் வந்து நம்முடைய குழந்தைகள் தான். ஸோ நம்முடைய குழந்தைகளுக்கான துணிமணிகளே, அதுவும் ஒரு 3 இயர்ஸ் லெஸ் தென் 3 இயர்ஸ் உள்ள குழந்தைகள் வந்து அதை எப்படி சிறப்பா செய்யணுமோ அதுக்கான ட்ரெயின் பண்ணி ஒரு ப்ராடக்ட் இது பண்றாரு. அது ஆன்லைன்ல justborngarments.com நேம்ல ஆன்லைன்லயும் சேல்ஸ் பண்றாரு. ஸோ இந்த அவருடைய இதை வந்து திறமையை வந்து அவர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய BE இந்த மாதிரி படிப்புகளுக்கு அப்புறமா அவர் திறமைகளை வளர்த்து கொண்டே இருந்திருக்காரு. அதனாலதான் அவருக்கு இந்தியாவோட பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அவார்டு வந்து நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ அது வந்து உண்மையிலேயே ஒரு பாராட்டுதலுக்குரிய விஷயம். இது போக அவர் வந்து பாத்தீங்கன்னா ஜப்பான்ல போய் ஒரு 14 days ட்ரைனிங் எடுத்திருக்காரு, என்டர்பிரைஸ் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்றதுங்கிறது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஜெர்மனுடைய ட்ரேட் மேனேஜ்மெண்ட்ல போயிட்டு 1 month ஸ்டே பண்ணி எப்படி வந்து ட்ரேடை வந்து டெவலப் பண்றதுங்கிறத வந்து லேர்ன் பண்ணியிருக்காரு. இது போக பேங்காக், ஆக்சுவலா பேங்காக்ங்கிறது வந்து ஒன் ஆஃப் த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில பெஸ்ட் இண்டஸ்ட்ரி. அங்க போய் ஒரு 12 நேஷன்ஸ்ல இருந்து வந்தவங்களுடைய ஒரு கான்ஃபரன்ஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணி நிறைய லேர்ன் பண்ணியிருக்காரு. அந்த அனுபவங்களே நம்ம கூட பகிர்ந்து கொண்டு இருக்கிறது தான் நமக்கு அவருடைய பெஸ்ட் விஷயங்கள். இது மட்டும் இல்லாம அவர்கிட்ட வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டி. ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஜப்பான்ல இருந்து லேர்ன் பண்ணியிருக்காரு, த்ரூஅவுட் த வேர்ல்டு பயணம் பண்ணியிருக்காரு. ஒரு உலக நாயகன் மாதிரி இது வரைக்கும் நெதர்லாந்து, பிரான்ஸ் அந்த மாதிரி கண்ட்ரிகள்ல போய் லேட்டஸ்ட் டிசைன் டெக்னாலஜி வந்து கோர்சஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணியிருக்காரு. ஜப்பான்ல வந்து டிசைன் டெக்னாலஜி, SMEல வந்து எப்படி டெக்னாலஜியை இம்ப்ரூவ் பண்றது, அப்படி ICT எப்படி இம்ப்ரூவ் பண்றதுங்கிறதெல்லாம் கோர்ஸாவே அது ஈவன் ரீசெண்ட் இயர்ஸ் எல்லாம் ஒரு 5 years பேக் வரைக்கும் அவர் லேர்ன் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. அது வந்து அந்த லேர்ன் பண்ண விஷயங்கள் எல்லாருக்கும் சென்றடையணுங்கிறதுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நிறைய அமைப்புகளையும் அவர் பார்ட் ஆஃப் த இதா இருந்திருக்காரு. பார்ட் ஆஃப் தனா ஜஸ்ட் லைக் ஒரு ஏதோ ஒரு மெம்பராம இல்லாம பிரசிடென்டாவே இருந்திருக்காரு. மஹியாங்கிறது வந்து இந்த உரங்காம்பட்டியில இருக்க இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ல வந்து அவர் ஒரு பிரசிடென்ட், அப்புறம் நம்முடைய மைடிசியாவுடைய வைஸ் பிரசிடென்ட், நம்முடைய டிஜிட்டல் EC மெம்பர், சேம்பர் ஆஃப் காமர்ஸ் EC மெம்பர். இது போக CIனுடைய SMEனுடைய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்ல வந்து அவர் ஒரு சேர்மனா இருக்காரு. இதெல்லாம் வந்து அவருடைய அற்புதமான சமூக சேவை, தான் கற்றுக்கிட்ட விஷயங்களை மக்களுக்கும் கொண்டு போகணுங்கிறது. ஏன்னா நான் அவர் கூட டிராவல் பண்ணியிருக்கோம். அவர் ஒரு சிறந்த புக் ரீட் பண்றதுல அவர் தி பெஸ்ட்ங்கிறது தெரியும். அவர் மட்டும் இல்லாம அவருடைய குடும்பமே அப்படிதான் இருக்கும். ஸோ அவர் கூட அந்த டிராவல் பண்ணதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஈவன் வந்து நம்முடைய மதுரையிலேயே ஒருத்தர் தான் நேச்சர் கிளப்ல இவர் வந்து எப்படின்னா டெக்ஸ்டைல் மட்டும் இல்லாம, இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாம, சோசியல் சர்வீஸ் மட்டும் இல்லாம, நேச்சர்ல இருந்து சோசியல் காஸ் எல்லாத்தையுமே வந்து ஒரு மல்டி பர்சனாலிட்டியா ஒரு ஹீரோவுக்குரிய எல்லா தகுதிகளும் உள்ள ஒரு சிறந்த மனிதர். அப்படிப்பட்ட ஒரு மனிதரை இந்த ஆடிப்பெருக்கன்று நம்முடைய டிஜிட்டல் சார்பாக வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி. வருக வருக என்று வரவேற்கிறேன். வெல்கம் நவாஸ் சார், நீங்க உங்களுடைய இதை. நன்றி சார். இவ்வளவு தூரம் விரிவா சொல்றது வந்து எனக்கு ரொம்ப ஒரு சங்கடமா இருந்தது. நெளிஞ்சிட்டு தான் அனுபவிச்ச விஷயங்களை சொல்றோம் சார். ஓகே, நன்றி. பட் ஆனா இந்த செஷன்ல வந்து நான் கொடுக்குற நாங்க கஷ்டப்பட்டு கத்துக்கிட்ட விஷயங்களை ஷேர் பண்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல ஒரு சுயநலமும் இருக்கு. ஏன்னா நாங்க பண்றது வந்து நியூ பார்ன் பேபி கார்மெண்ட்ஸ். இங்க இருக்கிறவங்க எல்லாருக்கும் மத்தியிலையும் வந்து நிறைய குழந்தைங்களை நீங்க உங்க சுற்றுப்புறத்துல இருக்கும். சோ உங்களை நீங்க எல்லாருமே என்னோட கஸ்டமராவோ இல்ல வருங்கால கஸ்டமராவோ ஆவீங்கிற ஒரு
ஒரு சுயநலமும் இதுல எனக்கு இருக்கு. நன்றி. இப்போ நேத்து பார்த்து முடிச்ச உடனே எங்களோட டீம்கிட்ட நான் திரும்ப பேசினேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க இத்தனை பண்ணதுக்கு அப்புறமும் நேத்து அவர் சொன்னதுல 4 பாயிண்ட் நாங்க வந்து புதுசா கத்துக்கிட்டோம். சோ எந்த ஒரு விஷயமும் நம்ம முழுசா கத்துக்கிறோம் அப்படிங்கிறது கிடையாது. ஒவ்வொரு காலகட்டத்திலயும் ஒரு பாயிண்ட் நமக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். ஓகே, இப்ப நம்ம குயிக்கா வந்து என்னோட டீம் மெம்பர் வந்து எங்களோட கண்டென்ட் கிரியேட்டர் இருப்பாங்க. கண்டென்ட் கிரியேட்டர் அண்ட் அப்லோட் பண்றது ஆன்போர்டிங் பண்றவங்க வந்து நிஷான் இருக்காங்க. நிஷா, அவங்க மைக் அன்மியூட் ஆயிருக்கா? பண்ணிட்டேன் சார். ஓகேமா, இப்போ உன்னோட ஸ்கிரீனை நீ எடுத்துக்கோ. நான் சொல்றத சொல்ல அந்த ஸ்கிரீன்ஸ் நீ கொண்டு வந்துக்கலாம். ஓகே சார். சரி, இப்போ நீ முதல்ல வந்து நம்ம நேத்து பேசினதுபடி ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டியாமா உன்னோட கூகுள் குரோம் ஸ்கிரீன்? பண்ணிருக்கேன் சார். சரி, இப்போ நாங்க லைவாவே வந்து சில விஷயங்களை காமிக்க போறோம். முதல்ல வந்து எதுமா பல்க் அப்லோட் சொன்னாங்க. பல்க் அப்லோட் முதல்ல காமிச்சிருவோமா? சரி, பல்க் அப்லோட் வந்து என்னன்னா, நீங்க ஒவ்வொரு இப்ப சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ப்ராடக்ட்டையும் நீங்க தனித்தனியா அப்லோட் பண்றதுக்கு மேல ஒரு எக்ஸல் ஃபார்மேட்ல இது பண்ணிக்கலாம். இதுக்கு நாங்க வந்து யூஸ் பண்ண டெக்னிக் வந்து ஒரு மாஸ்டர் ஃபைல் கிரியேட் பண்ணி வச்சுட்டு அந்த மாஸ்டர் ஃபைல்ல இருந்து மேட்டர் எடுத்து இதுல போட்டு அப்லோட் பண்றோம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன் சார். சரி, வருதா? கொஞ்சம் லோட் ஆகும். நீ அமேசான்ல லாகின் பண்ணிக்கிறியா? பண்ணிட்டேன் சார். இப்போ இந்த பல்க் அப்லோட் ஷீட் ஓபன் பண்ணிருக்கேன். இன்னும் வரல, ஸ்கிரீன் வரல. இது ஸ்கிரீன் ஷேரிங் இஸ் பாஸ்ட்னு சொல்லி வருது சார். பாஸ்ட்னு வருது. அத பாஸ்ட்ங்கறத திரும்ப அழுத்திடு. ரன் ஆயிடும். அந்த பாஸ் வந்து வந்துருச்சு. ஓகே, வெரி குட். இதுல வந்து நீ வந்துமா அமேசானுக்குள்ளே லாகின் பண்ணிட்டு அந்த அமேசானுக்குள்ள போய் அந்த பல்க் அப்லோட் ஸ்கிரீனை கொண்டு வந்துடலாம். அமேசான்ல லாகின் பண்ணிரு. அமேசான் வந்துருச்சா சார்? இன்னும் வரல, அமேசான் வரல. பாஸ் எடுத்து விட்டுருமா? வந்துருச்சு. கரெக்ட், வெரி குட். சரி, இதுல போய் இங்க சார் ஆட் ப்ராடக்ட் வயா அப்லோட். கரெக்ட். நீ பேசலாம், நானும் கமெண்ட் கொடுத்துக்குவேன். ஓகே, இதுல போய் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கேட்டகரி வந்து சூஸ் பண்ணனும் சார். சரி, ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் மெதுவாயே சொல்லு. நீ பேபி தான் நம்மளோட ப்ராடக்ட், அதனால நம்ம அதை சொல்லலாமா? இல்ல மெம்பர்ஸ் மத்தியில யாராவது ஒரு ப்ராடக்ட் நீங்க சஜஸ்ட் பண்ணீங்கன்னா சாட்ல அத கூட நாங்க எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். எனி சஜஷன்ஸ் மெம்பர்ஸ் மத்தியில? நம்ம பேபி ப்ராடக்ட்லயே போட்டீங்கன்னா அதான் நீங்க பல்க் அப்லோடும் பண்ண போறீங்க. ஆனா இதே மாதிரி மற்றவங்க அவங்க ப்ராடக்ட் யோசிச்சுக்குவாங்க சார். ஓகே, நீங்க பேபி ப்ராடக்ட் ஓகே பண்ணுமா அப்படியே? ஓகே சார். இப்போ பேபி ப்ராடக்ட்ல அண்டர் கேட்டகரி சார், பேபில என்ன பண்ண போறோம் அப்படின்றது. தென் பேபி கிளாத்திங். சோ இதுல பாய்ஸா கேர்ள்ஸ் ஏதோ ஒன்னு சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ பாய்ஸ்னா கிளாத்திங் செட். இது ஒவ்வொன்றுக்கு பேரு நோட்னு சொல்றது. நம்ம வந்து இப்ப கேட்டகரி செலெக்ஷன்ல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட ப்ராடக்ட் கரெக்டான கேட்டகரியில இருந்தா தான் நமக்கு அந்த ரெஃபரல் ஃபீல இருந்து கமிஷன்ல இருந்து எல்லாமே கரெக்டா வரும். நம்ம ப்ராடக்ட் கஸ்டமர் பாக்குறப்பையும் அந்த ஃபில்டர்ல நம்ம கஸ்டமர் பாக்குறப்ப லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு பேனர் இருக்கும், ஃபில்டர் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா உங்களோட பிரைசிங் எல்லாமே நிறைய ஃபில்டர்ஸ் இருக்கும். நம்ம செலக்ட் பண்றது, கஸ்டமர் போய் செலக்ட் பண்றதுக்கு அதுக்கு வந்து இது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்ததுமா. சோ இதுல வந்து ரெண்டு ஆப்ஷன் இருக்கு சார். அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்லி போனோம்னா இப்போ அதுலயே வந்து கலர்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்கு, சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்குன்னா நம்ம அட்வான்ஸ்ட் வந்து செலக்ட் பண்ணனும். ஓகே, செலக்ட் பண்ணிட்டு ஜெனரேட் டெம்ப்ளேட். இப்போ டெம்ப்ளேட் டவுன்லோட் ஆயிருச்சு. அத ஓபன் பண்ணிக்காம நீங்க எந்த ப்ராடக்ட் வித்தாலும் அந்த ப்ராடக்ட்டுக்கு ஒரு டெம்ப்ளேட் வந்துரும். அவ்வளவு கேட்டகரிஸ் இருக்கு. நீங்க அதை சர்ச் பண்ணி அந்த கேட்டகரிஸ் போய் எடுத்துட்டீங்கன்னா ஒரு டெம்ப்ளேட் வந்துரும். ஓகே, அந்த எக்ஸல் இப்போ வந்து பல்க் அப்லோட் அப்படின்னா இப்போ ஒரு கேட்டகரியில இப்போ கிளாத்திங் செட் மட்டும்னா செட் தான் பண்ண முடியும். இல்ல டி-ஷர்ட் பண்ணனும் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து கேட்டகரி வந்து சூஸ் பண்ணிக்கணும். இன்னொரு டெம்ப்ளேட் எடுக்கணும். இப்போ கிளாத்திங் செட்ல ஒரு 10 ப்ராடக்ட் வச்சிருக்கீங்கன்னா அதை வந்து பல்கா அப்லோட் பண்ணிக்கலாம். சோ இங்கே வந்து டிராப் டவுன்ல பேபி ப்ராடக்ட்ஸ் வந்துரும். நம்ம கரெக்ட்டா சூஸ் பண்ணிருந்தோம் அப்படின்னு சொன்னா. இப்போ இதுல வந்து செல்லர் SKU ஒவ்வொருக்கு வந்து யூனிக் ஐடி. நீ அந்த டெம்ப்ளேட் ஓபன் பண்ணிருமா? ஓபன் பண்ணிட்டேன் சார். இல்ல வரல, இன்னும் எக்ஸல் ஷீட் ஓபன் ஆகல. இங்க ஒரு ஸ்கிரீன்ல ஓபன் ஆகல. ஓபன் ஆயிடுச்சு. இல்ல மேடம், அது நியூ ஸ்கிரீன் ஷேர்னு வந்தா அது ஓபன் ஆயிரும் அந்த எக்ஸல்.
இப்ப மெயின் ஸ்கிரீன் தான் தெரியுது. வந்துருச்சு. ஓகே ரைட் ரைட். இப்போ இதுல வந்து நம்ம டிராப் டவுன் வந்து பேபி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இதுல முதல்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து வாமா. முத ஷீட் இருக்குல ஃபர்ஸ்ட் ஷீட். அங்க வாங்க. இதுல வந்து எந்தெந்த ஃபீல்ட்ல என்ன மாதிரி வந்து நம்ம செலக்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. கைட்லைன்ஸ் கொடுத்திருப்பாங்க சார். ஓகே. ப்ராடக்ட் டைப்னா எப்படி பண்ணனும், செல்லர் எஸ்கே வந்து என்ன மாதிரி நீங்க கொடுக்கணும் அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்திருப்பாங்க. அக்செப்டட் வேல்யூஸ் வந்து அவங்க என்ன கைட்லைன்ஸ் கொடுக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் வந்து நம்ம கொடுக்கணும். சோ அதுக்கு எக்ஸாம்பிள் இருக்கும். ஓகே. அடுத்தது அந்த இந்த எக்ஸல் ஷீட்ல ஃபைல் பண்ற ஒவ்வொரு ஃபீல்ட் பத்தியும் நமக்கு தெரியல அப்படின்னு சொன்னா இதுல போய் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். நம்ம என்ன மாதிரி கொடுக்கணும் அங்க டேட்டா அப்படின்னு சொல்லி வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஷீட். செகண்ட் வந்து நம்ம தேர்ட் ஒன் வந்து நம்ம கேட்டகரி என்ன மாதிரி செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்றது வந்து அந்த ப்ரௌஸ் நோட் பாத் அப்படின்னு சொல்லி இருக்கும். நோட் இது அந்த ப்ரௌஸ் நோட்ல இந்த பாத்ல நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற தேர்ட் ஷீட்ல நம்ம வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். வேல்யூட் வேல்யூஸ் சில இது வந்து நான் சொன்ன வேரியேஷன்ஸ் அது மாதிரி அதெல்லாம் எப்படி கொடுக்கணும், கலர் மேப் வந்து அவங்க சொன்னதுல எது மாதிரி கொடுக்கணும் அப்படின்றத நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வேலிட். இதுல போடுறது மட்டும் தான் வேலிட். மீதி எல்லாம் நம்ம அப்லோட் பண்ணாலும் கூட அந்த அவங்க வந்து சிஸ்டம் ரிஜெக்ட் பண்ணி திரும்ப நமக்கு அனுப்புவோம். எரர் கரெக்ஷன் பண்ணி அனுப்புவோம். எஸ் சார். இதனால இந்த வேலிட் டேட்டா தான் அந்த ஃபீல்ட்ல இருக்கணும். அதான் வேலிடேட் பண்ண முடியும் அந்த டேட்டாவை. ஓகே. அந்த கைட்லைன்ஸ் பார்த்துட்டு நம்ம வந்து ஒவ்வொரு ஃபீல்டே நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் எது மாதிரி கொடுக்கணும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஷீட்ல வந்து நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். வேலிட் வேல்யூஸ் கொடுத்திருக்காங்கல்ல அதை பார்த்து நம்ம இப்ப பேரண்ட் சைல்டு இதெல்லாம் வந்து வேரியேஷன்ஸ். இந்த இடத்துல வந்து ரெண்டு விதமான ஃபீல்டு இருக்கு. ஒன்னு மேண்டேட்டரி ஃபீல்டு, ஒன்னு ஆப்ஷனல் ஃபீல்டு. மேண்டேட்டரி ஃபீல்டை வந்து கண்டிப்பா ஃபில்அப் பண்ணிருக்கணும். அப்பதான் அதை அக்செப்ட் பண்ணும். ஆப்ஷனல் ஃபீல்டை வந்து நம்ம பண்ணலாம் பண்ணாமலும் இருக்கலாம். கரெக்டானமா? எஸ் சார். என்ன கலர் கோட் இருக்கு மேண்டேட்டரி ஃபீல்டுக்கு? கலர் கோட் வந்து அவங்க செலது கொடுத்திருப்பாங்க சார். இந்த கலர் தான். இப்ப ப்ளூல வந்து நம்ம மின்ட் அப்படின்னு சொன்னோம் அப்படினா நம்ம மேண்டேட்டரி ஃபீல்டுக்கு மேல கலர் இருக்குல்ல? எஸ் சார். அது என்ன கலர்? மேண்டேட்டரி ஃபீல்டுக்கு வந்து ரெட்டா? ஆரஞ்சு சார். ஆரஞ்சா? சரி சரி. ஆப்ஷன்ஸ் அவங்களே கொடுத்திருப்பாங்க சார். ஓகே. இந்த கிரீன்ல வந்து நம்ம வந்து அதுக்கு அப்புறம் கூட நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. எப்பனாலும் பண்ணிக்கலாம். எப்பனாலும் பண்ணிக்கலாம். அப்லோட் பண்ணதுக்கு அப்புறம் கூட நம்ம பண்ணிக்கலாம். சரி. டைமென்ஷன் அது மாதிரி தான் சார். ஃபுல்ஃபில்மென்ட் சப்போஸ் மேண்டேட்டரி ஃபீல்ட் வந்து என்ன கலர்ல காட்டுறதெல்லாம் மேண்டேட்டரி கண்டிப்பா ஃபில் அப் பண்ண வேண்டியது வந்து ஆரஞ்சு கலர் இல்லையாமா? ஆரஞ்சு கலர். எஸ். ஆரஞ்சு கலர்ல காட்டக்கூடிய விஷயம் மட்டும் கண்டிப்பா ஃபில் அப் பண்ணி பல்கா அப்லோட் பண்ணிடலாம். மற்ற ஃபீல்ட் வந்து 1 by 1 கூட இல்ல தனித்தனி இண்டிவிஜுவல் ப்ராடக்ட்ட கூட லேட்டரா வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். தேங்க் யூ. இதுல வந்து டைட்டில் வந்து செலக்ட் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா கஸ்டமர் முத நம்மள ப்ராடக்ட்ட வந்து அந்த நம்ம உள்ள போனோம்னா சர்ச்ல போய் நம்ம ஒரு கஸ்டமர் பர்ச்சேஸ் பண்ணும்போது சர்ச்ல போய் ஒரு ஃபீல்டு போடுவாங்க. அந்த ஃபீல்டு வரும். சோ இதுல வந்து கீவேர்ட்ஸும் அதே மாதிரி தான். ரொம்ப ரொம்ப முக்கியமானது கீவேர்ட்ஸ். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன், அட்ரிபியூட்ஸ். இதுல ரெண்டு இடத்துலயும் வந்து ஓகே. இத நம்ம அடுத்தது இது முடிஞ்சோனே அடுத்து நான் பத்தி சொல்றேன். சொல்லுமா, நீங்க சொல்லு. இப்போ இதுல நான் ஆல்ரெடி ஒரு ஃபில் பண்ண ஃபைல் வச்சிருக்கேன். அதை நான் எடுத்து ஓபன் பண்ணி காமிக்கிறேன். ஓபன் பண்ணுமா. இப்போ இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கலாம் சார். இப்போ நான் Dress அப்படின்றது இந்த இடத்துல SKUங்கிறது எங்களோட கோட் நம்பர். இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் காலம்ல இருக்கிற SKUங்கிறது எங்களுக்கும் எங்களுக்குள்ள இன்டர்னல் கோட் நம்பர் இது. ஓகே சரி. நெக்ஸ்ட் அசின்ங்கிறது வந்து அமேசான் செல்லர் ஐடென்டிட்டி நம்பர். அது வந்து அமேசானுக்கு. அதே மாதிரி பிளிப்கார்ட்டுக்கு FSKU என்னமோ இருக்கு. அந்த மாதிரி ஒன்னொருக்கு மாறும். இந்த மாதிரி பிரைஸ், குவாண்டிட்டி எல்லாமே நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். இது சர்ச் ஐட்டம்ஸ். நம்ம என்ன நேம்ல சர்ச் பண்ணனும், நம்ம ப்ராடக்ட் வரணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அதை வந்து சர்ச் ஐட்டம்ஸ்ல போட்டுக்கலாம். இப்போ பேபி கிளாத்திங், இதுல வந்து காட்டன் கிளாத்ஸ், அந்த மாதிரி சர்ச் ஐட்டம்ஸ்ல என்ன மாதிரி கஸ்டமர் சர்ச் பண்ணாங்கன்னா நம்மளோட தெரியணும் அப்படின்றத இந்த சர்ச் ஐட்டம்ஸ்ல கொடுத்துக்கணும். அப்புறம் இமேஜஸ் வந்து பல்க் அப்லோட்ல வந்து நம்ம ஒரு டிராபாக்ஸ்ல ஃபைல் நம்மளோட இமேஜஸ் எல்லாம் அப்லோட் பண்ணிட்டு அதோட லிங்க் கொடுத்துருக்கேன் சார். டிராபாக்ஸ் பண்ணிக்கலாம், இல்ல கூகுள் டிரைவ் பண்ணிக்கலாம். எதுல வேணாலும் பண்ணிக்கலாம். நீங்க அதோட URL இங்க கொடுக்கணும். எஸ் சார். சப்போஸ் நம்ம பண்றப்பே வந்து இத வந்து ஃபுல்ஃபில்மென்ட்ல பண்ண போறோம் அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல நோட் கொடுத்துக்கலாம். நம்ம ஃபுல்ஃபில்மென்ட்ல பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் இதுல ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல ஃபுல்ஃபில்மென்ட்னா என்ன மீனிங்னா அந்த ஆர்டரை வந்து நிறைவேற்றுறது. அந்த ஆர்டரை செல்லரா நிறைவேற்றினா அது செல்லர் ஃபுல்ஃபில்மென்ட். அமேசானோட வேர் ஹவுஸ்ல பண்ணா அமேசான் ஃபுல்ஃபில்மென்ட். அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அவ்வளவு சரி. சரி ஓகே. இது முடிஞ்சாமா?
இது முடிஞ்சிச்சு சார். சரி, இது இப்ப வந்து முடிஞ்சதுக்கு இந்த இந்த அப்லோட் பண்ண கேட்டலாக்ல ஒண்ணு போய் எடிட் போய் பாப்போம். ஒரு SKU வந்து எடிட் போய் பாரு அமேசான்ல. இத வந்து எப்படி அப்லோட் பண்ணனும் அப்படின்றது சொல்லிடுறேன் சார். சொல்லிடுங்க. இப்போ இதுல வந்து டவுன்லோட் ஆன் இன்வென்டரி ஃபைல், நம்ம பண்ண இன்வென்டரி ஃபைல் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் ஆப்ஷன் போனா அப்லோட் யுவர் இன்வென்டரி ஃபைல். இதுல போய் நம்ம வந்து இன்வென்டரி ஃபைலை சூஸ் பண்ணி செக் மை ஃபைல் அப்படின்னு சொன்னா அதுவே வேலிடேட் பண்ணி கொடுத்துரும். அந்த செக் மை ஃபைலை வந்து நம்ம இங்க பண்ணிக்கலாம். மானிட்டர் அப்லோட் ஸ்டேட்டஸ். சப்போஸ் இதுல வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வரும். எத்தனை நம்ம SKU பண்ணிருக்கோம் அப்படின்றத வரும். சப்போஸ் அதுல ஏதாவது எரர் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா ரெக்கார்ட் வித் எரர்ஸ் வரும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி திருப்பி அதை கரெக்ட் பண்ணி நம்ம சப்மிட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம், நம்ம இந்த இடத்துல ஸ்டாக் அப்லோட் பண்ண மாட்டோம். இந்த இடத்துல எங்கேயுமே ஸ்டாக் வராது. ஸ்டாக் வந்து நம்ம எப்ப வரும்னா நம்ம எல்லாம் அப்லோட் பண்ணி நம்ம ப்ராடக்ட் எல்லாம் நல்லா இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஸ்டாக் என்டர் பண்ணுவோம். அது அடுத்து சொல்லுவோம். அதனால இப்ப நம்ம எடுத்தோட பயப்பட தேவையில்லை. தப்பா பண்ணா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் வாங்கிட போறது இல்லை. ஓகே, இப்போ எங்களோட மேனேஜ் இன்வென்டரி பேஜுக்கு போறோம். ஒரு SKU எடுத்து நாங்க எப்ப அதுல இருக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாம் காமிக்க போறோம். ஏதாவது ஒரு SKU எடுத்துக்கோமா. இது வந்து எந்த வேரியேஷன்ஸ் இல்லாம இருக்கிற ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சார். மாஸ்க் வந்து எந்த வேரியேஷன்ஸ் இல்ல அப்படின்னா உங்க ப்ராடக்ட் வந்து இந்த மாதிரி விசிபிள் ஆகும். கலர் வேரியேஷன்ஸ் கொடுத்திருக்கீங்க, சைஸ் வேரியேஷன்ஸ் கொடுத்திருக்கீங்கன்னா அதோட பேரண்ட் SKU காமிக்கும். அதோட டிராப் டவுன்ல உங்களோட SKU இருக்கும். இப்போ இதுல வந்து 2511 அப்படின்ற பேரண்ட் SKU, அதுல 2 சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கனால இந்த மாதிரி காமிக்கும். இல்ல வந்து நம்ம ஸ்டாக் 0 பண்ணிட்டு நம்மளோட ஃப்ரண்ட் எண்ட்ல போய் நம்ம ப்ராடக்ட் எப்படி இருக்கு அப்படின்ற விசிபிள் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா நீங்க வந்து அதுக்கப்புறம் ஸ்டாக் அப்டேட் பண்ணிக்கலாம். இப்ப இந்த வந்து இன்வென்டரி பேஜ், இதுல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலமும் இருக்கு. இதுல என்னென்ன காலம் இந்த ஸ்கிரீன்ல பாக்கலாங்கிறதுக்கும் நமக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்கும் அமேசான்ல நம்மளோட ப்ராடக்ட்ல. அந்த டேட்டா பேஸ்ல என்னென்ன காலம்ஸ் பாக்கலாங்கிறது இங்க வந்துடும். இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன டேட்ல என்ன எடிட் பண்ணிருக்கோம்னு வந்திருக்கும். அடுத்து வந்து அவைலபிள் குவான்டிட்டி இருக்கு, ஃபீ ப்ரிவியூ இருக்கு. அந்த ஃபீ ப்ரிவியூ மட்டும் கிளிக் பண்ணுமா. இப்ப பாருங்க, அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் காமிச்சிருப்பாங்க. ஐட்டம் பிரைஸ் எவ்வளவு, டெலிவரி அப்படியே பார்த்துட்டே வாங்க. டெலிவரி சார்ஜஸ், கஸ்டமர் எவ்வளவு பே பண்றாரு, சோ இதோட ரெஃபரல் ஃபீ நேத்து சொன்னாங்க பாத்தீங்களா. சோ எஸ்டிமேட்டட் நெட் ப்ரொசீட்ஸ், அதுக்கு பேர் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் சொல்றது. டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்னா நம்ம செல்லிங் பிரைஸ்ல இருந்து நமக்கு என்ன அமௌண்ட் டிரான்ஸ்ஃபர் ஆகுதோ அதான் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங். மீதி பூராமே எக்ஸ்பென்சஸ். சோ இந்த இடத்துல வந்து நம்ம இப்பயும் கூட நம்ம அந்த ப்ராடக்ட் காஸ்ட்டை மாத்தி நமக்கு வந்து பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ, அதாவது நமக்கு லாபமான தொழில் பண்றதுக்கு இங்க போய் பாத்துக்கலாம். இதுல வந்து இதை மட்டும் முக்கியம் இல்ல, இதுக்கு நிறைய ரிசர்ச் பண்ணணும். நம்மளோட காம்படிட்டர்ஸ் என்ன பிரைஸ் வச்சிருக்காங்க, நம்ம பிரைஸ் என்ன அட்ராக்டிவா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கும். ஓகே, இதுல எதுவும் டவுட் இருந்தாலும் நீங்க இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த இடத்துல ப்ராடக்ட் எக்கனாமிக்ஸ் சொல்றாங்க பாத்தீங்களா. ஐட்டம் பிரைஸ் எவ்வளவு, கஸ்டமர் பே பண்றது எவ்வளவு. 325 ரூபாய் இந்த ப்ராடக்ட்டுக்கு, எங்களுக்கு கிடைக்கிறது 253 ரூபாய், மீதி பூரா செலவு. சோ செல்லிங் வந்து பாத்தீங்கன்னா நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு மேனுபேக்சரருக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டை காட்டிலும் இதோட செல்லிங் எக்ஸ்பென்ஸ் அதிகமாகத்தான் இருக்கிறது. ஆனா இதுக்கு நம்ம காஸ்டிங் இது பண்ணணும். நம்மளாம் நினைச்சிட்டு இருப்போம் இ காமர்ஸ் செல்லிங் வந்து ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லி. அப்படி கிடையாது. இதுக்கும் ஒரு காஸ்ட் இருக்கத்தான் செய்யுது. அதுவும் அமேசான் மாதிரி பிளாட்ஃபார்ம் வந்து நம்ம டிக்டேட் பண்ணுவாங்க. காரணம் என்ன, விசிபிலிட்டி அதிகம், பிசினஸ் அதிகம், வால்யூம் அதிகம். ஆனா அதுக்கு நம்ம என்ன பிரைஸ் பே பண்ண போறோம்னு நீங்க பாக்குறீங்க. இப்போ எங்க ப்ராடக்ட்டுக்கு வந்து நாங்க வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் வந்து எல்லாத்துக்குமே ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருக்கோம். ஸோ அதனால டெலிவரி சார்ஜஸ் வந்து 0ல இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து 50-60 ருபீஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அந்த வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டிருந்தீங்கன்னா அது வந்து டெலிவரி சார்ஜஸ் சேர்த்து காமிக்கும். இப்போ நாங்க எஸ்டிமேட்டட் நெட் ப்ரொசீட்ல நாங்க இதோட வந்து ஷிப்பிங் சார்ஜஸ் எங்களுக்கு 50 ருபீஸ் 60 ருபீஸ் அது மாதிரி வந்ததுன்னா நாங்க மைனஸ் பண்ணிட்டு அந்த அமௌண்ட் தான் வந்து எங்களுக்கு நெட் ப்ரொசீட் வரும் ஃபார் அவர் கேட்டகரி. சரிமா, இப்போ எடிட் போவோம். எடிட்டுக்கு பக்கத்துல ஒரு டிராப் டவுன் இருக்குல்ல, இதை க்ளோஸ் பண்ணிரு. நான் அதை காமிக்கிறேன். இந்த இடத்துல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. நம்ம எடிட் அப்லோட் ஆனதுக்கு அப்புறமும் ஸ்டாக் போடுறதுக்கு முன்னாடி இங்க போய் பண்ணலாம். இமேஜஸ், காப்பி, லிஸ்டிங், இத சொல்லுமா. இதுல உனக்கு யூஸ் பண்றத சொல்லு. இப்போ இமேஜஸ்ல ஏதாவது வந்து ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இமேஜஸ் மட்டும் போய் இந்த ஃபர்ஸ்ட் இதுல வந்து எடிட் பண்ணிக்கலாம். மேனேஜ் இமேஜஸ்ல காப்பி லிஸ்டிங்னா இதே மாதிரி இன்னொரு ப்ராடக்ட் எனக்கு இருக்கு, அதுல வந்து இமேஜஸ் மட்டும் தான் வேரியேஷன்ஸ் ஆகும் அப்படின்னா காப்பி லிஸ்டிங் பண்ணி ஈஸியா வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஃபுல் டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியது இல்ல. அதோட இமேஜஸும் டைட்டில் SKU மட்டும் மாத்தினா போதும் காப்பி லிஸ்டிங்ல. அண்ட் இது சேஞ்ச் பை ஃபில்ஃபில் பை அமேசான். இப்போ வந்து நம்ம மெர்ச்சன்ட் பண்ணிட்டு இருக்கோம். இதை
சப்போஸ் இதை வந்து நான் FBAக்கு மாத்தணும் அப்படின்னு சொன்னா இதுல போய் வந்து FBAக்கு மாத்திக்கலாம். க்ளோஸ் லிஸ்டிங், இந்த லிஸ்டிங் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். டெலிட் ப்ராடக்ட் அண்ட் லிஸ்டிங், இதை தப்பா நான் வந்து அப்லோட் பண்ணிட்டேன், இது எனக்கு ப்ராடக்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னோம்னா டெலிட் ப்ராடக்ட் அண்ட் லிஸ்டிங்னா இது நம்மளோட இன்வென்ட்ரி இதுல இருந்து போயிடும். இதை மட்டும் அட்வர்டைஸ் பண்ணணும், இதை வந்து சாம்பியன் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அட்வர்டைஸ் லிஸ்டிங் பண்ணி அந்த ஸ்கிரீனுக்கு டைரக்டா போய்க்கலாம். இந்த இடத்துல ஒரு சின்ன தகவல் சொல்லிடுறேன். there is a difference. அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ப்ரொமோஷனுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட்னா என் ப்ராடக்ட்டை நம்ம வந்து அங்க ஸ்பான்சர்ட் பேஜ்ல உங்க முன்னாடி ஃபர்ஸ்ட் பேஜ்ல கொண்டு வர்றது. ப்ரொமோஷன்னா என்னன்னா டிஸ்கவுண்ட்ஸ், ஆஃபர்ஸ், டீல்ஸ், டீல் ஆஃப் த டுடேஸ் டீல், டீல் ஆஃப் த டே, இந்த மாதிரி இருக்கிறதுல நம்ம பார்ட்டிசிபேட் பண்றது பேர் ப்ரொமோஷன். ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. அட்வர்டைஸ்மெண்ட் வேற, ப்ரொமோஷன் வேற. எஸ் சார், இப்போ நீங்க அட்வர்டைஸ்மெண்ட் ப்ரொமோஷனுக்கு போறதுக்கு முன்னால அதாவது ஒரு விஷயம், சில பேர் வந்து எனக்கு இந்த பர்சனலா சாட் பண்ணும்போது SKU அப்படின்னா என்ன சார் அப்படின்னு கேட்டாங்க. அதாவது ஸ்டாக் கீப்பிங் யூனிட் அப்படின்றது ஒரு, அது சரிதானே சார்? ஒவ்வொரு ப்ராடக்ட் மாறும். ஸ்டாக் கீப்பிங் யூனிட் அப்படின்றது நம்மளோட ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட், ஒரே ப்ராடக்ட் 10 கிராம் 50 கிராம் 100 கிராம்னு வேற வேற கிராமேஜ்ல இருந்தா அது ஒன்னொன்னும் தனித்தனி SKU-வா வரும். அது ஒன்னொன்னுக்கு தனித்தனி விலை, தனித்தனி கிராமேஜ் இருக்கும், தனித்தனி கலர்ஸ் இருக்கலாம், தனித்தனி வடிவம் இருக்கலாம். அப்ப ஒன்னொன்னும் தனித்தனி SKU அப்படின்றதா இருக்கும். இந்த இடத்துல எனக்கு ஒரு டவுட் சார் உங்ககிட்ட. அது நீங்க வந்து 325 ரூபா ஒரு ப்ராடக்ட் போட்டிருந்தீங்க, அது உங்க கையில கிடைக்கும் போது 250 சில்லறை, கிட்டத்தட்ட 20% கட் ஆயிருக்கு. நீங்க மென்ஷன் பண்ண பிரைஸ், நீங்க ஷிப்பிங் வந்து 0 ஷிப்பிங் போட்டிருக்கீங்க, ஃப்ரீ ஷிப்பிங் போட்டிருக்கீங்க. அதன்படி உங்கள்ட்ட கிடைக்கும் போது ரிவர்ஸ்ல கனெக்ட் பண்ணோம்னா 20% கட் ஆகி தான் உங்களுக்கு வருது. அது அமேசானோட க்ளோசிங் ஃபீ, ரெஃபரல் ஃபீ எல்லாமே. அது சரிதானா? இது வந்து உங்க ப்ராடக்ட் கேட்டகரிக்கு. அப்போ இப்ப நாங்க ப்ராடக்ட்டை லிஸ்ட் பண்ணும் போது நாங்க ஒரு ப்ராடக்ட்டுக்கு பிரைஸ் வைக்கிறோம்னா அதோடைய ஷிப்பிங் ஃபீ, ரெஃபரல் ஃபீ, இது எல்லாம் சேர்த்து. இப்ப ஷிப்பிங் வந்து நீங்க வந்து பிரைம் ஷிப்பிங், அமேசான் ஷிப்பிங், இல்ல உங்களோட ஓன் ஷிப்பிங் சார், ஈஸி ஷிப்பிங்? இல்ல, நாங்க ரெண்டுமே பண்றோம். பிரைம் இப்ப ஷிப்பிங் நீங்க இப்ப எங்களுக்கு எக்ஸாம்பிள் காமிச்சீங்களா சார் 325 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்ட், அது வந்து இது நாங்க தான் கொடுக்கிறோம். நீங்க தான் கொடுக்குறீங்க. ஆமா, ஈஸி ஷிப்பிங். ஓகே. அப்ப அந்த சார்ஜ் அதுல இன்க்ளூட் இருக்கா சார்? அந்த 325ல ஷிப்பிங் சார்ஜ் இன்க்ளூடடா? ஆமா, நாங்க வந்து எங்களோட காஸ்டிங்ல, அதாவதுங்க ஒரு கஸ்டமர் சைக்காலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, பொதுவாவே வந்து நீங்க ஷிப்பிங் சார்ஜ் 50 ரூபான்னு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், கஸ்டமர் ஃப்ரீ ஷிப்பிங் இருக்கான்னு, ஃப்ரீங்கிற வார்த்தைக்கு கஸ்டமர் மத்தியில ஒரு எப்பயுமே ஒரு கிரேஸ் இருக்கு. எஸ் எஸ். சோ யாரும் வந்து ஓசில நாங்க ஷிப் பண்ணல, அதுக்கு மேல நான் சொல்ல முடியாது. இல்ல, முக்கியமான இன்புட் இப்ப நீங்க கொடுக்கிறது முக்கியமான லேர்னிங். அதனால நான் பர்பஸா அந்த क्वेश्चन கேட்டேன். இங்க உள்ள பார்ட்டிசிபென்ட் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்ன்றதுதான் முக்கியம். அதனால ஃப்ரீன்னு போடணும், ஆனா நம்ம ஃப்ரீயா கொடுக்க முடியாது, உங்களுடைய காஸ்ட் பிரைஸ் சேர்த்துக்கணும். அப்படிதான் சொல்றீங்க. ஒரு 75 ரூபா அதுக்கான ஷிப்பிங் சார்ஜ் வரும் அப்படின்னா நம்ம வந்து உண்மையிலேயே வந்து 250 ரூபா தான் பிரைஸ் வைக்க போறோம் ஒரு ப்ராடக்ட்னா, 75 சேர்த்து 325ன்னு பிரைஸ் வச்சுட்டு ஃப்ரீ ஷிப்பிங் போடணும்னு சொல்றீங்க. இல்ல சார், நான் 75 ரூபாய் வைக்க மாட்டேன் சார். எப்படின்னா கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கும். ஓகே ஓகே ஓகே. அது வந்து இந்த ஃபைன் டியூனிங் வந்து எப்படின்னா கஸ்டமர் காம்படிட்டரை வச்சு நாங்க ஃபைன் டியூன் பண்ணிக்கிறோம். எஸ் எஸ். 75 ரூபாய் ஆமா, செல்லிங் பிரைஸ்ல வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு ஃப்ரீ ஷிப்பிங் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறீங்க. சில பேர் வந்து ஓபனா ஃப்ரீ ஷிப்பிங் தனியாகவும் போடவும் செய்யலாம். ஆனா என்னுடைய முக்கியமான கேள்வி என்னன்னா, இத ரிவர்ஸ்ல வரும்போது உங்களுடைய ப்ராடக்ட் கேட்டகரிக்கு, அதாவது பேபி கவர்மெண்ட்ஸ் ப்ராடக்ட் கேட்டகரிக்கு 20% அவங்க ரெஃபரல் ஃபீ, க்ளோசிங் ஃபீ எல்லாம் கழிஞ்சுதான் உங்க கையில கிடைக்குது. அது ஒவ்வொரு ப்ராடக்ட் கேட்டகரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிதான் சார்? கரெக்ட் சார், ரொம்ப கரெக்ட். ஆமா. ரெஃபரல் ஃபீ வந்து சார் ஹை வேல்யூ ஐட்டத்துக்கு ரெஃபரல் ஃபீ கம்மி சார். ஏன்னா பெர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா அமேசான் நிறைய காசு கிடைச்சிடும். இப்ப வந்து 5000 ரூபாய்க்கு ஒரு பொருள் விற்கிறோம்னா 500 ரூபாய்க்கு விற்கிற பொருளுக்கு இருக்க ரெஃபரல் ஃபீ இருக்காது. அது வந்து ரெஃபரல் ஃபீங்கிறது அதுல அந்த இதுல போய் பார்த்தாலே சொல்லிடுவாங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் எவ்வளவு ரெஃபரல் ஃபீ பெர்சன்டேஜோ அல்லது பல்கோ அதெல்லாம் சொல்லிடுவாங்க. க்ளோசிங் ஃபீ என்ன சார்ஜஸ் இருக்குங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இப்ப பொதுவாக கஸ்டமரோட பிஹேவியர் வந்து இப்போ பிரைம்னு போட்டிருக்கு அப்படின்னா அந்த ப்ராடக்ட், அதாவது அமேசானோட ஃபுல்ஃபில்மெண்ட்டோடைய ஓன் வேர் ஹவுஸ்ல வைக்கிற ப்ராடக்ட் அதிகமா சூஸ் பண்றாங்களா, இல்லைன்னா ஈஸி ஷிப்பிங்ல உள்ளதை அதிகமா சூஸ் பண்றாங்க? எப்படி சார்? 80% வந்து பிரைம்ல இருக்கிறதா சூஸ் பண்ணுவாங்க. ஆனா நீங்க எடுத்தோடனே பிரைம்ல கொண்டு போய் கொடுக்கறது நல்லது இல்ல சார். என்ன காரணம்னா, முதல்ல நீங்க வந்து உங்க ப்ராடக்ட் எல்லாம் இதெல்லாம் ஃபைன் டியூன் பண்ணி அப்லோட் பண்ணி இந்த ப்ராசஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அப்புறம் தான் பிரைமுக்கு போறது நல்லது. கரெக்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த ட்ரைனிங் இருக்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறது, இதை நான் ஏற்கனவே கோ த்ரூ பண்ணியிருக்கேன். இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து நமக்கு ப்ராக்டிக்கலா உடனே இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு வசதியா இருக்குன்னு அந்த கேள்வியை நான் கேட்டேன். உண்மையா நானும் அந்த மாதிரி தான் போனேன். அதாவது ஓன் ஷிப்பிங்ல தான் போனோம், அப்புறம் ஈஸி ஷிப்பிங் போனோம், அதுக்கப்புறம் தான் பிரைம்ல வந்து ஃபுல்ஃபில்மெண்ட்டுக்கு போனோம். அதனால அதுல வந்து சூஸ் பண்றதுக்கு ஜாஸ்தி சான்ஸ் இருக்கு கஸ்டமர்ஸ். அதையும் உங்க மனசுல வச்சுக்கணும். இந்த மாதிரி பிரைஸ் நீங்க ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 20ல இருந்து 40%
குறைஞ்சு உங்க கையில கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பொதுவாகவே உங்களுக்கு தெரியும், நம்ம ஒரு ப்ராடக்ட்டை செல் பண்ணோம்னா எம்ஆர்பிக்கும் அதுக்கும் கரெக்டா 50% ஆல்மோஸ்ட் டபுளா இருக்கும். உங்களுடைய நீங்க செல் பண்ணக்கூடிய காசு ஹோல்சேலாவோ இல்லைன்னா உங்களுக்கு காஸ்ட் பிரைஸ் 50 ரூபா இருந்துச்சுன்னா எம்ஆர்பி 100 ரூபா இருக்கும். இது வழக்கமா ப்ராடக்ட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை உங்க மைண்ட்ல எடுத்துக்கிட்டு நீங்க உங்களோட ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணணும். ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து ப்ரைஸ் ஃபிக்ஸிங்கை வந்து ஒரு 10% அவங்களுக்கு போகுமோ இல்ல 5% தான் அமேசானுக்கு போகுமோ நினைச்சு தவறான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணிட்டு கடைசி உங்களுக்கு கையில வந்து கிடைக்கும் போது அது லாஸ்ல வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இந்த இடத்த நீங்க கொஞ்சம் கவனமா எடுத்துக்கிட்டு உங்க ப்ராடக்டோட கால்குலேஷன் டூல்லாம் நேற்று சொன்னாங்க, அந்த கால்குலேஷன் டூல்லாம் போய் நீங்க ஒர்க் பண்ணிட்டு ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு இன்புட்டை நான் இந்த டயத்துல கொடுக்கணும்னு நினைக்கிறனாலதான் இந்த 2 கேள்வியை கேட்டேன். சாரி சார், நீங்க அடுத்த ஸ்டெப் போகலாம். ரொம்ப 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 சரி சார். இதுல வந்து இப்ப பிரைம்ல இருக்கிற சார்ஜஸ் காமிக்கிறேன் பாருங்க. அப்படியே அந்த ப்ராடக்ட் எக்கனாமிக் ஸ்கிரீன் மேல கொண்டு வருமா? இப்ப வந்து இது வந்து பிரைம், இது வந்து இந்த 4015ங்கிற எங்களுடைய SKU வந்து பிரைம்ல போயிட்டு இருக்கு. இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஒரு ப்ராடக்ட் மட்டுமே நாங்க மாசத்துக்கு கிட்டத்தட்ட 300ல இருந்து 400 யூனிட் போயிட்டு இருக்கு. எங்களோட ஸ்டார் செல்லர் இது. கஸ்டமர் பே வந்து 605 ரூபா லோக்கல் பொறுத்த வரைக்கும், உங்களுக்கு கையில கிடைக்கிறது 424 ரூபா. அப்படி எடுத்துக்கலாமா? ஆமா, ஏன்னா இது வந்து நாங்க பிரைம்ல விக்கிறோம். ஓகே ஓகே. அதாவது வேர் ஹவுஸ்ல விக்கிறோம். சோ வேர் ஹவுஸ் சார்ஜஸ்ல வந்துருது, FPA சார்ஜஸ் வருது பாருங்க. எஸ் எஸ் எஸ். சோ எங்களுக்கு வந்து பேக்கிங் அண்ட் ஃபார்வர்டிங் செலவு கிடையாது. எஸ். சோ இந்த மூன்று இருக்கு. லோக்கல் அப்படின்றது ஒரு நேத்து ஏற்கனவே இதை பத்தி மிஸ்டர் சந்தோஷ் மென்ஷன் பண்ணாங்க. லோக்கல் அடுத்து என்ன சார் இருக்கு? ஜோன். இந்த எடுங்க கொஞ்சம் லைட்டா ஸ்கிரீன் கீழ மேல கொண்டு வாங்க. இந்த பாருங்க, ரீஜனல் நேஷனல். ரீஜனல் நேஷனல். ஓகே. லோக்கல் ரீஜனல் நேஷனல், இது மூணுக்குள்ள டிஃபரன்ஸ். லோக்கல்ல என்னென்ன ஏரியா வரும், ரீஜனல்னா எப்படி வரும், நேஷனல் இன்னொரு ரீஜனல்னா ஸ்டேட் வைஸ் ஸ்டேட் சார். லோக்கல்ங்கிறது வந்து இது கோயம்புத்தூர் வேர் ஹவுஸ் SCJங்கிற வேர் ஹவுஸ் போகுது. சோ அந்த கோயம்புத்தூர் சுற்று வட்டாரம். லோக்கல்ங்கிறது ரீஜனல்ங்கிறது வந்து ஸ்டேட், இது நேஷனல் த்ரூஅவுட் இந்தியா. இந்தியா. எஸ். அப்ப அது உங்களுக்கு அவுட்புட் கிடைக்கிறதுல கொஞ்சம் டிஃபரன்ஸ் வருது. கொஞ்சம் கீழே வாங்கல. ஆமா. அப்ப இந்த டிஃபரண்ட் வந்து இப்ப லோக்கலா இருந்துச்சுன்னா 424 ரூபா கையில கிடைக்குது, இது 415, இது 391. அது டிஃபரன்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே நம்ம மைண்ட்ல எடுத்துக்கணும். ஏன்னா நம்ம அக்ராஸ் நேஷன் தான் நம்ம பண்றோம், இந்தியா ஃபுல்லா தான் பண்றோம். அப்போ இந்த டிஃபரன்ஸ் தான் நம்ம கையிலயும் கிடைக்கும் அப்படின்றத நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு, இருக்கிறதுல லோவா என்ன கிடைச்சாலும் நம்ம கையில வந்து அது லாஸ்ல வந்துடாது, அதுலயும் ப்ராஃபிட் இருக்குன்ற மாதிரி கால்குலேட் பண்ணி நீங்க பிரைஸ். இதுல பாத்தீங்கன்னா அவங்களே வேர் ஹவுஸ்ல பிக் பண்ணி அவங்களே இதுல வந்து இந்த FBA விக்கிறதுக்குங்கிற ப்ரொசீஜரே ஒரு தனி விஷயம். இது வந்து கொஞ்சம் ஸ்பெஷலைஸ்டு. ஏன்னா FBA ஷெட்யூல் பண்றது எப்படி, அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்டிக்கர், பார்கோட் ஸ்டிக்கர் அவங்களே ஜெனரேட் பண்ணி, ஆமா, அந்த ஜெனரேட் பண்ற ஸ்டிக்கர் இதுல ஒட்டி தான் நம்ம அனுப்புறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நம்ம ப்ராடக்ட் அடையாளம் தெரியாது, ஜஸ்ட் பார்கோட ஸ்கேன் பண்ணி நம்ம ப்ராடக்ட் உள்ள போட்டுருவாங்க. சோ இதுக்கெல்லாம் ஒரு ப்ராசஸ் நிறைய இருக்குங்க. FBAக்கு வந்து ஒரு இதை நம்ம ஷெட்யூல் பண்றதுங்கிறது நான் அதுக்குள்ள இப்ப போகல, அது ரொம்ப அட்வான்ஸ் டாபிக்னால. ஓகே, இப்ப இப்ப வந்து இந்த மாதிரி விஷயங்கள் ஹேண்ட் ஹோல்டிங்கா கேட்டா மெம்பர்ஸ்க்கான சப்போர்ட் இருக்கும். நான் இந்த ஒர்க் ஷாப்லயே உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். இந்த ஒர்க் ஷாப் குரூப் ஒன்று இருக்கு. மெம்பர்ஸ் எல்லாருமே இதை பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே தெரிஞ்சுக்கங்க. டிஜிட்டல் ஒர்க் ஷாப் அப்படின்னே ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கு. அதுல வந்து மெம்பர்ஸும் இருப்பாங்க. இந்த ஒர்க் ஷாப்புக்கு மட்டும் தனியா பே பண்ணவங்களும் அந்த குரூப்ல நாங்க சேர்ப்போம். நீங்க இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட அடுத்த ஒரு 15 நாளுக்கு உங்களுக்கான எந்த டவுட்னாலும் மிஸ்டர் சந்தோஷம் சரி, அமேசான்ல இருந்து வந்த மிஸ்டர் சந்தோஷம் சரி, நம்ம நவாஸ் சார் அண்ட் டீமும் சரி உங்களுக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுவாங்க அப்படின்னு நான் தெரிவிச்சுக்கிறேன். அதனால அந்த குரூப்ல உங்களை ஆட் பண்ணுவாங்க, நீங்களும் அந்த குரூப்ல இருங்க. தேங்க்யூ. தேங்க்யூ சார். நெக்ஸ்ட். ஓகே, இதுல சார் லெஃப்ட் ஹேண்ட் மிடில்ல பாத்தீங்கன்னா அந்த பேனருக்குல ரிக்வெஸ்ட் கேட்டலாக் சர்வீஸ்னு ஒன்று இருக்கு. நீங்க முதல்ல எடுத்துட்டு உங்களுக்கு கேட்டலாகிங்ல கொஞ்சம் சிரமம் இருக்குன்னா சரிங்க, நாங்க நிறைய விஷயங்கள் வந்து அமேசான்ல ஹேண்ட் ஹோல்டிங்ல போன்ல எங்களுக்கு நீங்க ஒன்ஸ் போயிட்டீங்கன்னா ஒரு அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் உங்களுக்கு வருவாங்க. அந்த அக்கௌண்ட்ஸ் மேனேஜர் உங்களுக்கு போன்லயே ஒன்னொன்னா ட்ரெயின் பண்ணுவாங்க, இது எப்படி செய்யணும் இது எப்படி செய்யணும்னு சொல்லி. எங்களுக்கு அந்த மாதிரி நிறைய ட்ரைனிங் கொடுத்துருந்தாங்க ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும். சோ இதுல வந்து நீங்க வந்து அந்த குவாலிட்டி இதுக்கும் கேட்டலாகுக்கும் நீங்க ட்ரைனிங் போகலாம். தமிழ்ல ட்ரைனிங் கொடுக்குறாங்களா சார்? எதுங்க? தமிழ்ல தமிழ்ல கொடுக்குறாங்க. லாங்குவேஜ் ரிக்வெஸ்ட் பண்ணா கொடுக்குறாங்க, தமிழ்லயே கொடுக்குறாங்க. நல்லதான் சார். ஆமா. நிஷா, இப்ப வந்து நீ வந்து அந்த இண்டிவிஜுவல் லிஸ்டிங்க்கு ஒன்ன எடிட் பண்ணி காமிச்சிரும். அந்த இன்வென்டரி மேனேஜ் இன்வென்டரி அப்போ எடிட்னு காமிச்சோன்னே வைட்டல் இன்ஃபோ இதெல்லாம் வரும் தெரியுமா? எடிட்டை கிளிக் பண்ணுமா ஏதாவது ஒரு ப்ராடக்ட். சரி,
ஓகே, இப்போ இதுல பாத்தீங்கன்னா வைட்டல் இன்ஃபோ, நம்ம ப்ராடக்ட்டை பத்தி வைட்டல் இன்ஃபோ நான் ரொம்ப ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரன்னிங் பிகைன் ஷெட்யூல், நான் கொஞ்சம் ஃபாஸ்டா போறேன். அப்புறம் வேரியேஷன், இப்ப சாரி எஸ்கேயூ சொன்னாரு, அந்த மாதிரி எம்எஸ்கேயூ இருக்கு. எம்எஸ்கேயூனா மல்டிபிள் ஸ்டாக் கீப்பிங் யூனிட்ஸ். அதாவது பிரைஸ் வேரியேஷன் இருக்காது, ஆனா அது ஒரே பிரைஸ் தான், ஆனா அதுல வந்து நிறைய கலர் வேரியேஷன்ஸ் இருக்கலாம், இல்ல சைஸ் வேரியேஷன்ஸ் இருக்கலாம். அப்ப ஒரே எஸ்கேயூவா கொடுத்து அது பேர் எம்எஸ்கேயூன்னு சொல்றது. ஸோ இதுல எல்லாமே வந்து இந்த வைட்டல் இன்ஃபோ இதெல்லாம் நம்ம கொடுக்குறோம். அடுத்தது வந்து மேல போமா, அடுத்தது வந்து வேரியேஷன்ஸ். ஓகே, அடுத்தது வந்து ஆஃபர். என்னமா இதுல வேரியேஷன் கிடையாது இந்த ப்ராடக்ட்ல, இது ஒரே சிங்கிள் ப்ராடக்ட் தான். அடுத்து ஆஃபர். ஆஃபர்ல வந்து 3 விதமான இது இருக்குங்க. எம்ஆர்பின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் செல்லிங் பிரைஸ் ஒண்ணு இருக்கு. சாரி 2 பிரைஸ் இருக்கு. இதுல வந்து இந்த ப்ராடக்ட் டாக்ஸ் கோட் வந்து இங்க போய் மாத்திக்கலாம். முதல்ல நம்ம அக்கௌண்ட் கிரியேஷன் பண்றப்போ ஒரு டாக்ஸ் கோட் கொடுத்துருப்போம், ஆனா நம்ம இங்க போய் அந்த பர்டிகுலர் இதுக்கு என்ன அப்படிங்கறத நம்ம கொடுக்கலாம். அப்புறம் பிரைஸ், நம்ம பிரைஸ் கொடுக்குறோம், அப்புறம் எம்ஆர்பி இதெல்லாம் கொடுத்துறோம். சப்போஸ் இத நம்ம ஆஃபர் போடணும் அப்படினு சொன்னோம்னா இதுல வந்து போட்டுக்கலாம் சார். சேல் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட் போட்டுட்டு எவ்வளவு ஸ்டாக் கொடுக்கணும் அப்படினு சொல்லி போட்டோம்னா அந்த குறிப்பிட்ட டைமுக்கு வந்து நம்மளோட ப்ராடக்ட் வந்து ஆஃபர்ல இருக்கும். 20% போயிடும், கிளியரன்ஸ் சேல் மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே, இப்ப பாருங்க இதுல வந்து எம்ஆர்பி பாத்தீங்கன்னா 957 ரூபா இருக்கும். உங்களோட ப்ராடக்ட் நீங்க வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு எம்ஆர்பி போட்டு ஒரு இன்டு போட்டு கிராஸ் போட்டு அதை அடிச்சுட்டு கீழே அவைலபிள் அட் யூ சேவ் மச் அப்படின்னு போடுவாங்க. அது என்னன்னா இதுதான் எம்ஆர்பி 957, பட் செல்லிங் பிரைஸ் எங்க மேல இருக்கும் 670. இதான் செல்லிங் பிரைஸ். சோ நீங்க கஸ்டமர் பாக்குறப்ப யூ சேவ் 30% அப்படிங்கறாங்கல்ல, அதெல்லாம் இங்கதான் இருக்கு. சரி, அடுத்தது. சோ சார் இந்த இடத்துல வந்து நீங்க 3 சொன்னீங்க முன்னாடி கரெக்ட். எம்ஆர்பின்றது யுவர் பிரைஸ்ன்றது சேல் பிரைஸ்ன்றது 3 இருக்கு. ஆமா, சோ எம்ஆர்பி இருக்கும், யுவர் பிரைஸ்ன்றது இருக்கு, இதுதான் இப்போ நம்ம சேல் பண்றது. சேல் பிரைஸ்ன்றது ஆஃபர் பிரைஸ். ஆஃபர் பிரைஸ். சோ இதையும் தாண்டி மூணாவதா கொடுக்கிறது சேல் பிரைஸ்ன்றது. சரிதான்? ஆமா, கரெக்ட் கரெக்ட், ரொம்ப கரெக்ட், ரொம்ப கரெக்ட். சரி, ஓகே சார், நெக்ஸ்ட் ஸ்கிரீன் போலாம். இமேஜஸ். சார் இந்த இமேஜஸ்ல வந்து நம்ம எவ்வளவு வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்ப வீடியோ கொடுக்கிறதுக்கு வழி இருக்கலாமா? இப்போ எஸ் சார், இதுல வீடியோ கொடுத்துக்கலாம், அப்லோட் பண்ணிக்கலாம். இதுல சிலதுக்கு இமேஜிங் கைட்லைன்ஸ் இருக்கு. எத்தனை கிலோபைட்ஸ் இருக்கணும், அதுல பேக்ரவுண்ட் எப்படி இருக்கணும், அதுல ஃப்ரண்ட் வியூ பேக் வியூ இந்த மாதிரி இருக்கணும். நாங்க இமேஜிங்லயே சைஸ் சார்ட்டையும் உள்ள கொண்டு வந்திருக்கோம் எங்க ப்ராடக்ட்டுக்கு. இந்த மாதிரி நீங்க நிறைய கொடுக்கலாம் இமேஜஸ். எவ்வளவு அதுக்கு இத்தனை நம்பர் ஆஃப் இமேஜஸ் இருக்கு, அதுக்குள்ள எவ்வளவு கொடுக்கலாம். அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் ஆமா. இந்த டிஸ்கிரிப்ஷன்ல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுல என்ன இருக்கோ இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் பாத்தீங்களா, இந்த புல்லட் பாயிண்ட்ஸ் அங்க உங்களுக்கு தெரியும். சோ அந்த புல்லட் பாயிண்ட்ஸ்ல வந்து கூடிய வரைக்கும் எங்க இது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும், பியூட்டிஃபுல்லா இருக்கும் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. டெக்னிக்கலாவும் இருக்கக்கூடாது, ஆனா கஸ்டமருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கணும். இதை பார்த்தாங்கன்னா கஸ்டமர் வந்து அவங்க தேடணும் அப்படின்னு. இப்ப நாங்க நீங்க உங்க ஃபேக்டரியில தயார் பண்றீங்கன்னா ஃபேக்டரி அவுட்லெட் கொடுக்கலாம், இல்ல நீங்க வந்து ஹோம்மேட்னா ஹோம்மேட் கொடுக்கலாம். ஏதாவது அதை பாக்குறவங்க இதை வச்சுதான் கஸ்டமர் பர்ச்சேஸே பண்றாங்க. இந்த புல்லட் பாயிண்ட்ஸ்ல வந்து ரொம்ப டைம் செலவு பண்ணுங்க. ஓகே, அடுத்ததுமா, அடுத்து கீவேர்ட்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். கீவேர்ட்ஸ் நீங்க சர்ச் பண்றதுக்கு ரொம்ப ஈஸி. என்னன்னா நீங்க அமேசான் ஃப்ரண்ட் எண்ட்ல போய் பையரா நீங்க போய் சர்ச்ல போட்டு என்ன சர்ச் கீவேர்டு கொடுத்தா அவங்க ப்ராடக்ட் வருது நீங்க போய் பாத்தீங்கன்னா, சும்மா நீங்க ஒரே ஒரு லெட்டர் டைப் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க, பேபின்னு டைப் பண்ணீங்கன்னா வரிசையா ஒரு லிஸ்ட் வரும். இது பூரா கீவேர்ட்ஸ் தான். சோ அந்த மாதிரி கீவேர்ட்ஸை பூரா நீங்க ஜென்ரேட் பண்ணி இதுல நம்ம கீவேர்ட்ஸை கொடுத்துட்டே வரலாம் சர்ச் டேர்ம்ல. அதே மாதிரி டார்கெட் ஆடியன்ஸை செலக்ட் பண்ணலாம். சோ இந்த இடத்துல வந்து இது ரொம்ப முக்கியம். இதுதான் வந்து உங்களோட ப்ராடக்ட் விசிபிலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணும். ஓகே, இதை முடிச்சுட்டு நம்ம எப்பனாலும் எடிட் பண்ணி சேவ் அண்ட் ஃபினிஷ் கொடுத்துக்கலாம். உடவு பண்ணிட்டா முடிஞ்சது பொருள் எப்பனாலும் பண்ணிக்கலாம். அதாவது இதுல வந்து பேக்கேஜ் டைமென்ஷன், வெயிட் இதெல்லாம் இருக்கு, ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை வச்சுதான் அவங்க கொரியர் சார்ஜ் எல்லாமே கால்குலேட் பண்றாங்க. இது முக்கியம். சரி, இது முடிஞ்சதாமா? ரெக்கமெண்டட் ஏஜ் சார் இதுல. ஓகே, சரி, இது முடிஞ்சிச்சு சார். இப்போ இதுல மாத்த முடியாத அப்படின்றது வந்து டைட்டில் கூட நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்பனாலும். ஏஎஸ்என் நம்பர் சேஞ்ச் பண்ண முடியாது, தென் எஸ்கேயூ ஐடி வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க கொடுத்தனா கொடுத்தது. அப்புறம் கண்டிஷன், இது 3 வந்து எப்பவுமே சேஞ்ச் பண்ண முடியாது சார். ஓகே, சரி, அடுத்ததுமா நம்ம கேம்பெயின் போயிடலாமா? ஓகே சார். சார் முத்து சார், கேம்பெயின் போயிடலாம் சார். சரி, ஓகே. இப்போ இந்த ப்ராடக்ட் ஃப்ரண்ட் வியூல எப்படி வருதுன்னு பாத்துறலாமா சார்? பாத்துறலாம். நம்ம பண்ணிட்டு இருக்கும்போதே ஃப்ரண்ட் எண்ட் பார்க்கலாங்க. நீங்க எடிட் பண்ணி ஃப்ரண்ட்ல பாத்துட்டே வரலாம். இப்ப இதுதான் எங்களுக்கு நம்மளோட டைரக்டா வர மாட்டேங்குது சார், உள்ள போய் வரணும். இது பை பாக்ஸ் இல்லையா? பை பாக்ஸ் இல்லது காமிமா. அதாவதுங்க பை பாக்ஸ்ங்கிறது என்னன்னா,
உங்க ப்ராடக்ட் வந்து நல்லா விசிபிலிட்டி ஆயிடுச்சுன்னா பை நவுன்னு வரும், இல்லைன்னா ஆட் டு கார்ட் வரும், இல்லைன்னா ஆட் டு விஷ் லிஸ்ட் வரும். டைரக்டா உங்களை வாங்க வைக்கிறதுக்கு பை பாக்ஸ் முக்கியம். இப்ப இந்த ஆட் டு கார்ட் வருது பாத்தீங்களா, இது வந்து பை பாக்ஸ், இதுதான் பை பாக்ஸ் சொல்றது. சில ப்ராடக்ட் நீங்க பாத்துருப்பீங்க, வாங்கும் போது வந்து ஆட் டு கார்ட் வராது, கொஞ்சம் ஒரு ஸ்டெப் போய் தான் ஆட் டு நீங்க கார்ட்ல சேர்க்க முடியும். ஸோ இந்த பை பாக்ஸ்ங்கிறது வந்து ஒரு அமேசான் கொடுக்குற ரெகக்னிஷன் நம்ம ப்ராடக்ட்டுக்கு. இந்த இடத்துலயும் நம்ம வந்து ரேட்டிங்ஸ் அண்ட் கொஸ்டின் ஆன்சர் இருக்கு, நீங்களே கேள்வி கேட்டு நீங்களே பதில் சொல்லிக்கலாம். இப்போ ஒரு ப்ராடக்ட்டை பத்தி நீங்களே வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் போக கொஸ்டின் ஆன்சர்ல வந்து இந்த ப்ராடக்ட் இதுக்கு யூஸ் ஆகுமா, இத்தனை வோல்டேஜ்ல இதை ஒர்க் ஆகுமா, இதோட லைஃப் என்ன, இது கேரண்டி என்ன, இந்த மாதிரி கேள்விகளை நீங்களே கேட்டு கேட்டு பதில் கொடுத்துக்கலாம். அப்புறம் ரேட்டிங்கும் பார்க்கலாம். மேல பாருங்க அந்த டைட்டில் இருக்கு, டைட்டில் பக்கத்துல ஸ்டார் இருக்கு. அந்த ஸ்டார்ல வந்து எங்களோடது வந்து 4.5 இருக்கு, அவுட் ஆஃப் 5 வந்து எங்களுக்கு 4.5 இருக்கு. இதுல வந்து இது வரைக்கும் 2%, அதாவது அந்த ஒரு ஸ்டார் ரேட்டிங் வந்து 2% வாங்கியிருக்கோம் இந்த ப்ராடக்ட்டுக்கு. 208 ரேட்டிங் இருக்கு, 208 பேர் எங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க. இதுல வந்து ஜிஎஸ்டி இன்வாய்ஸ் போடுறோம். இதுல வந்து சோல்டு பை ஜோ கிட்ஸ் வேர் இருக்கு, ஃபுல்ஃபில் பை அமேசான் வரும். சோ இதுதான் இதோட நம்ம அங்க பார்த்தது. சொல்லுமா. இது வந்து எம்ஆர்பி பிரைஸ், இது செல்லிங் பிரைஸ் நம்மளோடது வித் ஜிஎஸ்டி ஓட 605 நம்ம போட்டுருந்தோம். ஆமா, பிரைம்ல 30% ஆஃபர் வரும். ஆமா, ஓகே. கேம்பெயின் மேனேஜர் சார், முத்து சார் கொஞ்சம் லேட்டா போயிட்டு இருக்கோம், பரவாயில்லையா? ஆமா சார், நம்ம இந்த அடுத்து வந்து கேம்பெயின் குயிக்கா முடிச்சிடலாம் நினைக்கிறேன். ஏன்னா கேம்பெயின் முடிச்சுட்டு கேம்பெயின் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிருமா நிஷா? சரி, ஓகே. கேம்பெயின்ல வந்து ரொம்ப முக்கியமானது என்னன்னா காஸ்ட் பர் கிளிக். நீங்க வந்து ஒரு அமௌண்ட்டை வந்து ஒரு பட்ஜெட் பண்ணி ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கேம்பெயினுக்கு வந்து நீங்க டெடிகேட் பண்ணிக்கலாம். என்னென்ன ப்ராடக்ட் பண்ணணும், என்ன டார்கெட் அப்படிங்கறத இது பண்ணிட்டீங்கன்னா, நீங்க கஸ்டமர் நீங்க ப்ராடக்ட்டை வாங்குறப்ப பாத்தீங்கன்னா ஸ்பான்சர்னு ஒரு வார்த்தை வரும். அப்படின்னா என்ன அர்த்தம்னா அது பூரா கேம்பெயின் மூலம் ஃபர்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு வர்றதுக்கு வந்து பிட்டிங் ப்ராசஸ் இருக்கு. ஒரு கஸ்டமர் வந்து நம்ம ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணிட்டாருனாலே நம்மளோட பட்ஜெட் அமௌண்ட்ல இருந்து அந்த அமௌண்ட்டை வந்து ஒரு ரூபாயோ 1.25 ரூபாயோ அமேசான் எடுத்துக்குவாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட்டை அவங்ககிட்ட லிஸ்ட் பண்ணாலும் நம்மளோட காம்படிட்டர்ஸ் நிறைய இருப்பாங்க. அந்த காம்படிட்டர் ப்ராடக்ட்டுக்குள்ள நம்ம ப்ராடக்ட்டை ஃபர்ஸ்ட் பேஜுக்கு கொண்டு வர்றதுக்கு இந்த கேம்பெயின் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் வாங்குறாங்களா வாங்கலங்கிறது கேம்பெயின்ல கிடையாது, அது பேர் கன்வர்ஷன். ஸோ கன்வர்ஷன் பெர்சன்டேஜ் என்னன்னா நம்ம கேம்பெயின் பண்ணதுல இருந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் நம்ம ப்ராடக்ட்டை வாங்கியிருக்காங்கிறது கன்வர்ஷன் பெர்சன்டேஜ். இது எல்லாமே கேம்பெயின் மேனேஜர்ல நம்ம மேனேஜ் பண்ணலாம். ஒரே ஒரு இது மட்டும் சொல்லிடுமா, சொல்லுமா சார். இப்போ கேம்பெயின்ல போனோம்னா கிரியேட் கேம்பெயின் கொடுத்து நம்ம வந்து என்ன அதுக்கு ஸ்டாப்டு ஸ்டைல் அப்படின்றது வந்து நாங்க ஸ்டாக் கிளியரன்ஸ் பண்றதுக்காக ஒரு கேம்பெயின் போட்டிருக்கேன். போட்டுட்டு எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், எந்த டைம் ஸ்டார்ட் பண்ணணும், என்ன பட்ஜெட் கொடுக்கணும் அப்படின்றத போட்டுட்டோம் அப்படின்னா, சப்போஸ் அதுல இப்போ எங்களுக்கு ஆர்டர் போயிருச்சு, ஸோ அதனால இந்த இடத்துல விசிபிளா இல்ல, நம்ம வந்து ஒரு கிளிக்கு 1 ரூபி அப்படின்ற மேனிக்கு நம்ம வந்து அதை செட் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ணிருக்கோம், நம்ம எவ்வளவு ஆர்டர் வந்திருக்கு, எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்கு அப்படின்ற ரிப்போர்ட் வந்து இங்க வந்துடும். இப்போ பாஸ்ட் 30 டேஸ்க்கு மட்டும் தான் நம்ம ரிப்போர்ட் எடுக்க முடியும். ஸோ 30 டேஸ் இது ஓவர் ஆக்ட் பண்ணனால இங்க வரல. ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இங்க போய் கிரியேட் சாம்பியன்ல போய் நம்ம வந்து அதை ஃபுல்லா செலக்ட் பண்ணணும் சார். அது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், லோட் ஆகும். ஆமா ஆமா, ரொம்ப டைம் எடுக்கும். பட் இந்த ப்ராசஸ்க்கு வந்து உங்களுக்கு இதை எப்படி செய்யறதுங்கறத நான் கண்டிப்பா சொல்றேன். இதுல வந்து 2 ஆப்ஷன் இருக்கு. நம்ம ப்ராடக்ட்ட பண்ணணுமா இல்ல நம்ம பிராண்டட் டோட்டலா பண்ணணுமான்னு இருக்கும். ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் பர்டிகுலர் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஸோ அதுல போய் கண்டினியூ போய் ஒவ்வொரு டிராப் டவுன் செலக்ட் பண்ணிட்டோம்னா அதுல முக்கியமா கொடுக்க வேண்டிய பட்ஜெட் அண்ட் எவ்வளவு கிளிக்கு எவ்வளவு காசு நீங்க ஸ்பெண்ட் பண்ணணும்னு மினிமம் வந்து 1 ரூபி. ஸோ அது கொடுத்துட்டு செட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த இது வந்துடும் சார். இதுல ஒரு டிப் என்னன்னா, நீங்க வந்து எல்லாத்துக்கும் கேம்பெயின் எல்லா நேரத்திலயும் பண்ணணுங்கிற அவசியம் இல்லைங்க. உங்க ப்ராடக்ட் சீசன் இதை பொறுத்து நீங்க வந்து ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் செலவு பண்ணி கேம்பெயின் பண்ணீங்கன்னா மக்கள் மத்தியில அந்த ப்ராடக்ட் கிளிக் ஆயிடுச்சு, நல்ல ரிவ்யூஸ் வந்துருச்சு, ரேட்டிங்ஸ் வந்துருச்சுன்னா அப்புறம் கேம்பெயின் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஏன்னா அதுக்கு ரிவ்யூ ஜென்ரேட் பண்ணி கொடுத்துட்றீங்க, அப்புறம் அது தானா விற்க ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஒரு இனிஷியல் ஸ்டார்டிங் த்ரஸ்ட்ல வச்சு பண்ணணும். மற்றபடி எல்லா நேரத்திலும் இதை பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. கிளியரன்ஸ் வந்து எப்பனாலும் பண்ணிக்கலாம். சரி, ஏமா அடுத்தது வந்து ஆஃப் பண்ணணும்னா இங்கே ஆஃப் பண்ணி வச்சு. இப்போ சாட்டர்டே சண்டேஸ் தான் வந்து ரொம்ப சேல்ஸ் கஸ்டமர்ஸ் அதிகமா வியூ பண்ணுவாங்க ஒர்க்கிங் டேஸோட. ஸோ இதுல வந்து நம்ம ஆக்டிவ் பண்ணிக்கலாம், அதை வந்து டீஆக்டிவ் பண்ணிக்கலாம்.
ஸோ கேம்பெயின் டைமிங் இருக்கு. அதாவது ஈவினிங் வந்து ஒரு 4 மணி காலையில சப்போஸ் நைட் வந்து 8 மணில இருந்து 12 வரைக்கும் பர்ச்சேஸ் பிஹேவியர் அதிகமா இருக்கும்னா அந்த 8 to 12 மட்டும் நம்ம ஸ்டார்ட் இது பண்ணிட்டு மீதி நேரத்துல பாஸ் பண்ணி வச்சுக்கலாம். இன்ஆக்டிவ் பண்ணி வச்சுக்கலாம். சரி, அடுத்ததுமா ஃபீட்பேக் இன்டர்வியூ அந்த இது இருக்குல வாய்ஸ் ஆஃப் அ கஸ்டமர் போறியா? போறேன் சார். சார் அப்படியே அந்த அமேசான் குரூப் இருக்குல்ல சார், வாட்ஸ்அப் அதாவது ஃபேஸ்புக் குரூப். ஆனா ஃபேஸ்புக்ல நிறைய குரூப் இருக்கு. எது நல்ல குரூப்போ அந்த லிங்க் மட்டும் எனக்கு போட்டு விட்டீங்கன்னா சார், லிங்க் அந்த URL மட்டும் நான் அந்த ஸ்கிரீனை காமிக்க சொல்றேன். சரி. வாய்ஸ் ஆஃப் தி கஸ்டமர் சார். எஸ். சரி. சோ இந்த வாய்ஸ் ஆஃப் தி கஸ்டமர்ல வந்து என்ன பாத்தீங்கன்னா நம்ம ப்ராடக்ட் லிஸ்டிங்க்கு வந்து கஸ்டமர் என்னென்ன மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்ப எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபேர் வந்து 3, லிஸ்டிங் வந்து குட் வந்து 7, எக்ஸலண்ட் வந்து 69. ஸோ ஒரு ப்ராடக்ட்டை வந்து நம்ம வந்து எப்படி எக்ஸலண்டா இருக்கு, ஏன் எக்ஸலண்டா இருக்கு அப்படிங்கிறது கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க, அதுல நம்ம எப்படி அந்த ப்ராடக்டோட லிஸ்டிங் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டூல் இது. ஸோ இப்போ வந்து சி லிஸ்ட் அந்த ஒரு ஏதாவது ஒரு ப்ராடக்ட்ல வந்து சி லிஸ்டிங்ல பார்த்தோம்னா how to get our product in Amazon choice. நேத்தே அதை சொல்லியிருந்தாங்க. அது அமேசான் சாய்ஸ் கேட்டிருந்தாரு. அமேசான் சாய்ஸ் வந்து நம்ம ப்ராடக்ட் வந்து கஸ்டமரோட ஃபீலிங் வச்சு சாய்ஸ் கிடைக்குது. ஓகே சார். அடுத்தது வந்து இப்ப இதுல வந்து கஸ்டமர் வந்து ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காரு டூ ஸ்மால் அப்படின்னு சொல்லி. அப்ப டூ ஸ்மால்ங்கிற கம்ப்ளைண்ட் நாங்க எப்படி இது பண்ணணும்னா எங்களோட அதோட டிஸ்கிரிப்ஷன்ல இன்னும் கொஞ்சம் நாங்க இம்ப்ரூவ் பண்ணணும்ங்கிறது எங்களுக்கு தோணுது. சரி, அடுத்ததுமா ஏமா செல்லர் யூனிவர்சிட்டி ஒரு நிமிஷம் போ, ஹெல்ப்புக்கு போ, டைம் ஆச்சு, ஹெல்ப்புக்கு போயிரு. இது ரொம்ப முக்கியமானதுங்க. இந்த ஹெல்ப் தான் வந்து உங்களை வந்து ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொன்றும் புரியாதுங்க. இதுல ரொம்ப கஷ்டம் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறதுக்கு. புரியறதுக்கு வந்து இந்த ஹெல்ப்ல போய் தான் நம்ம பண்ணணும். கால் பேக் ஃபெசிலிட்டி இருக்கு. உங்க நம்பர் கொடுத்தீங்கன்னா அடுத்த 3வது செகண்ட் உங்களுக்கு கால் வரும். நீங்க என்ன இஷ்யூ கொடுக்குறீங்களோ அந்த இஷ்யூல கெட் சப்போர்ட் பாருங்க. கெட் சப்போர்ட் காமிமா. இது சார் கெட் சப்போர்ட்ல நம்மளோட டிஸ்கிரைப் பண்ணணும் சார் நமக்கு என்ன இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து இத கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருக்காங்க சார். ஆமா, முந்தி வந்து கால் பேக்கு டைரக்டா போயிடும். இப்போ நம்ம என்ன டிஸ்கிரைப் பண்ண அவங்க வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து கால் பேக் நம்பர் வரும். கரெக்ட். ஏன்னா இதுல ரொம்ப AI ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கொண்டு வந்துட்டாங்க. சோ நம்ம பாட் நிறைய இருக்கு. சோ அந்த பாட் வந்து என்ன செய்யும், அதுவே நம்ம பிரச்சனைகள் எல்லாம் தீர்த்துரும். அதெல்லாம் மீறி வேணும்னா தான் கால் பேக் போக முடியும். செல்லர் யூனிவர்சிட்டி போறவா சார்? நிஷா, ஒரே ப்ராடக்ட்ட வந்து நம்ம வந்து FBA ஈஸி ஷிப்லயே பண்ண முடியுமான்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு. அது பண்ண முடியாதுங்க. ஏதாவது ஒண்ணுல ஸ்டாக் 0 பண்ணி வச்சுக்கணும். நீங்க வந்து FBAல அமேசான் ஃபுல்ஃபில்மெண்ட்ல ஸ்டாக் இருக்குன்னா உங்க செல்ஃப் ஷிப்பை வந்து 0 பண்ணி வைக்கணும். ரெண்டும் சைமல்டேனியஸா பண்றதுக்கான வாய்ப்பு கம்மி. ஏன்னா FBAல கண்டிப்பா பிரைம் காமிக்கும், உங்களுக்கு காமிக்காது. சோ அப்படிதான் நினைக்கிறேன். கரெக்டா நான் ஆமா சார். FBA FBA மட்டும் தான் சார் பண்ண முடியும். அங்க ஸ்டாக் அவுட் அப்படின்னு சொன்னா அமேசான்ல வந்து சில டைம் நமக்கு வந்து அத கன்வெர்ட் பண்ணி விடுவாங்க சார். நம்ம செக் பண்ற மாதிரி வரும். மேக்ஸிமம் வந்து அவங்க FBA ஸ்டாக் இல்லனா ஸ்டாக் அவுட்னு வந்துரும் சார். சரி, ஓகே. சரிமா, இப்போ வந்து இந்த ஹெல்ப்ல வந்து என்னென்ன இஷ்யூஸ் இருக்குங்கற மட்டும் காமிச்சிருமா. ஹெல்ப்ல வந்து ஒரு மெனு வரும்ல, என்னென்ன இஷ்யூஸ்னு. கெட் ஸ்டார்டட். இப்ப கஸ்டமர் பண்ணிருக்காங்க. ஆமா, இதுல வந்து இந்த இஷ்யூஸ்ல நீங்க ஒவ்வொன்றும் போக போக உள்ள துணை இஷ்யூஸ் வந்துட்டே வரும். இதுல என்னென்ன கேள்வி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு போகலாம். ஓகே, இது வந்து மெயின் இஷ்யூ சார். சப்போஸ் இந்த இஷ்யூல நம்மளோட ப்ராடக்ட் வந்து நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்ல அப்படின்னு சொன்னா கீழ வந்து நீட் மோர் ஹெல்ப் போய் பண்ணா, இல்ல நான் வந்து கேஸ் ஓபன் பண்ணனும் அப்படினா லான்ச் கேஸ் லாக். கரெக்ட். இதுல போய் நம்ம வந்து கேஸ் இது பண்ணிக்கலாம் சார். 24 ஹவர்ஸ்ல வந்து இப்ப ரிப்ளை கொடுத்துறாங்க சார் கோவிட் ஆரம்பிச்சதுல இருந்து. சரி, இந்த கேஸ்ல தான் வந்து நம்ம ட்ரேட்மார்க் இஷ்யூலாம் பண்ணுவோம்னு நான் நினைக்கிறேன். நான் ஏற்கனவே கொடுத்தேன் சார். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எங்களோட ப்ராடக்ட் வந்து இன்சென்ஸ் ப்ராடக்ட் ஸ்ரீமதி சாம்பிராணி அகர்பத்தி, அந்த பாஞ்சஜன்யா அப்படின்றது எங்களுக்கு சில பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்ட்ல வந்து நார்த் இந்தியால பாத்தீங்கன்னா அதே பிராண்டை யூஸ் பண்ணி இன்சென்ஸ் ப்ராடக்ட் வேற பண்ணியிருந்தாங்க. அப்ப நான் இங்க போய் அதை கேஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ட்ரேட்மார்க் சர்டிபிகேட்டும் நான் அவங்க கேட்டதை கொடுத்தேன். அந்த ப்ராடக்ட் அந்த கம்பெனியவே கம்ப்ளீட்டா அவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்க அமேசான்ல இருந்து. கண்டிப்பா பிளாக் லிஸ்ட் அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதனால நீங்களும் ஆதரைஸ் இல்லாத பிராண்ட ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. அதே மாதிரி நீங்க அமேசான்ல உங்களோட பிராண்ட் ப்ராடக்ட்டை நீங்க வந்து செல் பண்றீங்க, வேற யாராவது சேம் பிராண்ட் உங்களோட பிராண்டை டூப்ளிகேட் பண்ணி செல் பண்றாங்கன்னா நீங்க இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா அந்த பிராண்ட் அந்த கம்பெனி ரிமூவ் பண்ணப்படும் அமேசான்ல இருந்து.
எஸ் சார் ப்ளீஸ். சார் அடுத்து வேமா இப்ப செல்லர் யூனிவர்சிட்டி காமிச்சறியா? காமிச்சிருங்க சார். இது அதாவது நீங்க வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு ப்ராடக்டே லிஸ்டிங் பண்ணாம இந்த செல்லர் யூனிவர்சிட்டியை போய் 3 நாள் ஒரு கோர்ஸ் மாதிரி படிங்க. அவ்வளவு விஷயம் இருக்கு. ஒவ்வொன்றுக்கும் ஏதாவது ஒண்ணு காமிப்பாங்க. இப்ப வந்து நமக்கு செல்லர் என்ன காமிக்கலாம்? இமேஜிங் கைட்லைன்ஸ் காமிச்சிரியா? ஓகே சார். இமேஜிங் கைட்லைன்ஸ்ல இப்ப இதுலயே கொடுத்துறாங்க சார், அவங்க ஷீட்லயே கொடுத்துறாங்க சார். சரி, அப்ப எதை வந்து செல்லர் யூனிவர்சிட்டி ஏதாவது ஒண்ணு காமிச்சு ஒரு லெசன் காமி, ஒண்ணே ஒண்ணு. ஓகே சார். ஆர்டர்ஸ் ரிட்டர்ன்ஸ் என்னதுல ஷாப்பிங் மெத்தட்ஸ் ஆன் அமேசான் போடுமா? அதுவும் Facebook கூட இத பிடிச்சிரும். சரி, Welcome to the module on okay. Learn. சரி, போதுமா நிப்பாட்டிடணும். இது எல்லாத்துக்குமே வந்து பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் தான் சார், இல்லனா வந்து ஸ்லைடு பவர் பாயிண்ட் இருக்கு, யூடியூப் இருக்கு. யூடியூப் இருக்கு. ரெண்டுமே வந்து ஸ்லைட்லயே அவங்க ஃபுல்லா எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருவாங்க சார். கொடுத்துருவாங்க. இது தமிழ்லயே இருக்கலாமா? இல்ல சார், லாங்குவேஜ் என்ன சூஸ் பண்றாங்க அதான் சார் இருக்கும். இங்கிலீஷ் தமிழ்ல அந்த வீடியோஸ் எதுவும் இல்ல சார் இதுல. இல்லையா? இல்ல. சரி, இது போல ட்ரைனிங் கேலண்டர் இருக்கு, வெபினார்ஸ் இருக்கு. ஓகே, ஐயமா இப்ப அடுத்து Facebook பேஜ் காமிச்சிருமா? Facebook பேஜா? ஓகே சார். இது வந்து ஃபீட்பேக் கேட்டிருந்தீங்க சார். ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூ மட்டும் காமிச்சிரு. அது அக்கவுண்ட் ஹெல்த் காமி. இன்னும் போ பெர்ஃபார்மன்ஸ்ல அக்கவுண்ட் ஹெல்த்தும் ஃபீட்பேக்கும். இந்த அக்கவுண்ட் ஹெல்த்ல வந்து அந்த லேட் டிஸ்பேட்ச் ரேட் இப்ப கோவிட்னால வந்து 4% வரைக்கும் இருக்கு. இதுல வந்து அக்கவுண்ட் ஹெல்த் வந்து எல்லாம் காமிக்கணும். பெர்ஃபார்மன்ஸ், ஆர்டர் டிஃபெக்ட், ஓடிஆர்ங்கிறது. இத இப்ப நீங்க சொல்றீங்களா அமேசான் சாய்ஸ்னு ஒருத்தர் கேட்டாரு. இந்த அமேசான் சாய்ஸ் முழுக்க இந்த பெர்ஃபார்மன்ஸை வச்சுதான் அமேசான் சாய்ஸ் வருது. சோ அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம அக்கௌண்ட் எந்த அளவுக்கு இருக்கு, நம்ம ப்ராடக்ட் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அடுத்ததுமா இது ஒரு டேஷ்போர்ட். அடுத்து ஃபீட்பேக். ஓகே, எங்களோடது வந்து இன்னைக்கு வரைக்கும் நெகட்டிவ் ஃபீட்பேக் ஒண்ணு கூட வாங்கினதுல ஒரே ஒரு நெகட்டிவ் ஃபீட்பேக் பல வருஷங்களுக்கு முன்னாடி வந்தது. அதுவும் லேட்டா ஷிப்மெண்ட் ஆச்சு. அது எங்க பிரச்சனை இல்ல, பட் நாங்க அன்னைக்கு தேதிக்கு அதை ரிமூவ் பண்றது எப்படின்னு தெரியல, விட்டுட்டோம். ஆனா அது இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்து பாசிட்டிவ் ஃபீட்பேக் தான் இருந்திருக்கு. நெகட்டிவ் ஃபீட்பேக் ஒண்ணு கூட இருந்தது இல்ல. இது எங்களோட பெரிய விஷயமா நினைக்கிறோம். இது மாதிரி உங்களோட ஃபீட்பேக் ரிவ்யூஸ் வரும். ஓகே, இப்போ ஆர்டர் பையருக்கு டெலிவரி ஆகி 5 டேஸ்க்கு அப்புறம் வந்து நம்ம ஃபீட்பேக் ரெக்வெஸ்ட் அனுப்பிச்சிடலாம் சார். அவங்களுக்கு அனுப்பலாம். ஃபீட்பேக் ரெக்வெஸ்ட் ஃபோன் மூலமா பண்ணிக்கலாம். தென் வந்து மெயில் மூலமா அவங்க கிட்ட வந்து எங்களுக்கு ரிவ்யூ போடுங்க, ஃபீட்பேக் போடுங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா, எப்படி கொடுத்திருக்காங்க அந்த ஃபீட்பேக் ரெக்வெஸ்ட் கொடுக்கிறதுன்னு கொஞ்சம் அத மட்டும் காமிச்சிருமா? ரொம்ப முக்கியங்க. உங்க ப்ராடக்ட்ட வந்து நீங்க வந்து விசிபிலிட்டி கூட்டுறதுக்கு ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூ தான் ரொம்ப முக்கியம். நீங்க லிஸ்ட் பண்ணிட்டா வித்துரும்னு நினைக்கிறாங்க. ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூ வச்சு தான் மக்கள் வாங்குறாங்க. ஆர்டர் நம்பர் சூஸ் பண்ணிக்கணும் சார். சூஸ் பண்ண உடனே ரெக்வெஸ்ட் ரிவ்யூ இந்த டாப் கிளிக் பண்ண உடனே ரெக்வெஸ்ட் வந்து சென்ட் ஆயிடுச்சு சார். இப்போ அவங்களுக்கு வந்து போயிருக்கும், அந்த கஸ்டமருக்கு மெயிலுக்கு போயிருக்கும். அவங்க வந்து அதுக்கு பதில் கொடுத்தாங்கன்னா நமக்கு ஆட் ஆயிடும். ஆனா ஒண்ணு அதுல எஸ் ஆர் யூ ஷூர்னு கேக்குது. என்ன நம்ம ப்ராடக்ட் மேல நமக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கணும். இதுல சில நெகட்டிவ் இஷ்யூஸ் இருக்கு. அது சில சமயம் பேக் ஃபயர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அதனால வந்து நம்ம அதெல்லாம் ரொம்ப கவனமா தான் பார்த்து கொடுக்கணும். சரி, ஓகே. ஏமா அடுத்து இது முடிச்சிட்டோம்னா Facebook பேஜ் காணுமா? நேரமாச்சு. இத முடிச்சிட்டு Flipkart போயிரும். சரிங்க சார். Facebook பேஜ் சார். சரி, இந்த Facebook குரூப் உடைய லிங்கை கிளிக் பண்ணி அந்த மேல உள்ள லிங்கை கிளிக் பண்ணி இதுல போடுங்க சார் சாட்ல. அதான் அமேசான் இந்தியா செல்லர்ஸ். ஆமா, நான் போடுறேன். நீங்க போட்றீங்களா? அமேசான் இந்தியா செல்லர்ஸ். amazon.india.sellers. ஆமா, அமேசான் இன்னைக்கு டாட்லாம் கிடையாது. அமேசான் இந்தியா செல்லர்ஸ். நீங்க Facebookல போய் சர்ச்ல அமேசான் இந்தியா செல்லர்ஸ். ஓகே சார். நீங்க அக்கவுண்ட் இருந்தா மட்டும்தான் அதுக்கு வேலிட் கிடைக்குங்க. அக்கவுண்ட் இல்லைன்னா கொடுக்க மாட்டாங்க. இது பிரைவேட் குரூப். இது மாடரேட்டர் ஒருத்தர் அமேசான்ல இருந்தே இருக்காங்க. இப்ப வந்து சிம்ரன் சர்மான்னு ஒரு லேடி நேம்ல ஒரு மாடரேட்டர் இருக்கு. அது லேடியா இல்ல பாட்டானே தெரியல எங்களுக்கு. கூடிய வரைக்கும் நம்ம இஷ்யூஸ் அங்க ரைஸ் பண்றாங்க.
அதே மாதிரி நிறைய செல்லர்ஸ் வந்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்றாங்க. இது எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்ம்னால வந்து இதுல நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம் நிறைய கத்துக்கலாம். எனக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனாலும் இங்க நிறைய நம்மளை காட்டிலும் ரொம்ப பெரிய லெவல்ல பண்றவங்க, கோடிக்கணக்கில் பண்றவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் நிறைய வந்து நமக்கு இஷ்யூஸ் எல்லாம் சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. எஸ் சார், எஸ் சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம் அது. எஸ் சார், தேங்க்யூ சார். இப்போ நம்ம வந்து இதுல இது சம்பந்தமா எதுவும் கேள்வி இருந்தா சில கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணிட்டு நம்ம பிளிப்கார்ட் பத்தியான கொஞ்சம் ஸ்கிரீன்ஸ் காட்டுங்க கொஞ்சம். அதுக்கு என்ன டிஃபரெண்ட் சொன்னீங்கன்னா ஆல்மோஸ்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் பண்ணிக்குவாங்க. மற்ற என்ன அதுல தனி விஷயம் தனித்துவமா இருக்குன்றத காட்டுங்க. அது கேள்விகள் போயிடு. இதுல டிஃபரன்ஸ் இருக்கிறது மட்டும் சொன்னா போதும். ஓகே சார். சார் இதுல ஒரு ரிட்டர்ன்ஸ் இஷ்யூ பத்தி ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. எஸ் சார். ரிட்டர்ன்ஸ் வந்துங்க கண்டிப்பா இதுல ஒரு இஷ்யூ தான். எவ்வளவுதான் எல்லாரும் சொன்னாலும் இத பத்தி எவ்வளவு குளோரிஃபை பண்ணி பேசினாலும் இதுல நம்ம எடுக்கக்கூடிய ரிஸ்கே வந்து அந்த ரிட்டர்ன்ஸ் தான். நம்மளோட ஆன்லைன் செல்லிங்ல எடுக்கக்கூடிய மிகப்பெரிய ரிஸ்க் வந்து ரிட்டர்ன். ரிட்டர்ன்ல வந்து 3 விதமான ரிட்டர்ன் இருக்குங்க. ஒன்னு வந்து கொரியர் ரிட்டர்ன். கொரியர் ரிட்டர்ன்னா வந்து அன்டெலிவரபிள், நம்ம ஷிப்மெண்ட் போய் சேரல இல்ல அப்படிங்கிறது. இன்னொன்னு கஸ்டமர் ரிட்டர்ன். கஸ்டமர் எனக்கு வேணாம்னு சொல்றது ஒரு ரிட்டர்ன். இதை காட்டிலும் முக்கியம் இன்னொன்னு வந்து ஒரு ஃப்ராடுலன்ட் ரிட்டர்ன். ஃப்ராடுலன்ட் என்னன்னா நம்ம ப்ராடக்ட் போக பிரிச்சு பார்த்துட்டு ஒன்னு யூஸ் பண்ணிட்டு திரும்ப அனுப்புவான், இல்லைன்னா அதுக்கு பதிலா வேற ஒரு ப்ராடக்ட் வச்சு அனுப்புவான். இது எல்லாமே நமக்கு நஷ்டம் தான். சோ இந்த இதுல வந்து அமேசான் வந்து பொறுப்பேற்றுக்கிற ஒரே ஒரு விஷயம், கஸ்டமர் அட்ரஸ் கண்டுபிடிக்க முடியலன்னு கொடுத்தா மட்டும்தான் அவன் பொறுப்பேற்றுக்குவான். மீதிக்கு வந்து நம்ம காசு தான் செலவாகும். போயிட்டு வர கொரியர் செலவு, சில சமயம் ப்ராடக்டே இதாயிரும். அப்படி ப்ராடக்ட் வந்து டேமேஜா வந்துச்சுன்னா நீங்க ஓபன் பண்ணும்போது தயவு செய்து வந்து வீடியோ எடுக்கணும். அந்த ப்ராடக்ட வந்து வீடியோ எடுக்கணும். வீடியோ எடுத்து அவங்களுக்கு அப்லோட் பண்ணீங்கன்னா அதுக்கு கிளைம் கொடுப்பாங்க. பட் கிளைம் வந்து 30% தான். ஸோ ஹை வேல்யூ ப்ராடக்ட்லாம் வந்துச்சுன்னா கொஞ்சம் இஷ்யூஸ் தான் இருக்குதுல. லோ வேல்யூ ப்ராடக்ட்டுக்கு வந்து கிளைம் கொடுக்குறாங்க. சும்மா ஒரு ஆறுதல் பரிசு மாதிரி தான், ஒரு 20-30% தான் கிடைக்கும். பட் இந்த ரிட்டர்ன்ஸ் பெர்சன்டேஜ் வந்து ப்ராடக்ட் டு ப்ராடக்ட் மாறுது. ஸோ மாறும்போது வந்து நாங்க அமேசான் அந்த எங்களோட ஃபேஸ்புக் பேஜ்ல பார்த்தோம்னா புலம்புவாங்க சில பேர், ரொம்ப காஸ்ட்லியான ஐட்டத்தை அனுப்புனேன் இப்படி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் புலம்புவாங்க. பட் இதையும் உங்களோட ப்ராஃபிட் மார்ஜின்ல ஒரு லாஸா நீங்க வந்து இப்ப நீங்க உணவுப் பொருள் வைக்கிறீங்க, எலி கடி சாப்பிட்டா என்ன ஆகும், ஒரு லாஸ் வச்சுக்கிறீங்களா, அந்த மாதிரி இதுக்கு ஒரு லாஸுக்கு ஒரு பெர்சன்டேஜ் நீங்க ஃபேக்டர் பண்ணிக்கிட்டா வேணும். இதை அவாய்ட் பண்ண முடியாது. இதுவும் நம்ம இந்த பிசினஸ்ல இருக்கிற ரிஸ்கா சேர்த்துக்க வேண்டியதுதான் எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே சார், அடுத்த பிளிப்கார்ட் போயிடும். ஏமா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க சார். அதாவது பிரைம்ல இருந்தா அமேசான்ல விசிபிலிட்டி நல்லா இருக்காதுன்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அப்படி இல்லையா? இல்ல பிரைம்ல இருந்தா, அதாவதுங்க நாங்க வந்து சாட்ல மிஸ்டர் அர்ஜுன் மோகன் கேட்டிருக்காரு, நம்மளுடைய சேலம் பிரசிடென்ட். இல்ல பிரைம்ல இருந்தா கண்டிப்பா விசிபிலிட்டி நல்லா தான் இருக்கும். ஏன்னா பிரைம் மெம்பர்ஸ்க்கு வந்து பிரைம் வந்து ஒரு மெம்பர்ஷிப் கிளப் மாதிரி. அதுக்கு வருஷத்துக்கு 1000 ரூபாய் கட்டி பிரைம் மெம்பர் ஆனதுக்கு அப்புறம் உங்களுக்கு சில விஷயங்கள்லாம் இது ஃப்ரீயா வந்துருது. டெலிவரி ஷிப்பிங் ஃப்ரீ எல்லாம் வந்துருது. பிரைம்ங்கிறது ஒரு நம்பகத்தன்மை கொடுக்குற சீல் மாதிரி. டெலிவரி ஃபாஸ்டா நடந்துருது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பிரைம் வந்து விசிபிலிட்டி கூட தாங்க இருக்கு. அடுத்தது வந்து எனி டூல் வந்து மோர் ஃபீட்பேக் வாங்குறதுக்கு டூல் எதுவும் இருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லங்க, நீங்க வந்து ஃபீட்பேக் வாங்குறதுக்கு டூல் வந்து நீங்க ரிக்வெஸ்ட் ஃபீட்பேக் கொடுக்கலாம். ரெண்டாவது உங்க யூசர் எக்ஸ்பீரியன்ஸ், உங்க ப்ராடக்ட் வீடியோஸ் இதெல்லாம் பண்ணி தான் கொடுக்க முடியுமே தவிர, சில டூல்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்றாங்க ஆன்லைன்ல. நீங்க அந்த செல்லர் ஃபார்ம்ல வந்தீங்கன்னா அதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க. பட் அது வந்து அமேசான் ஆத்தரைஸ் பண்ணல. இன்னொரு சில பேர் என்ன பண்றாங்க, ஃப்ரீயா ஒருத்தர் கொடுத்துட்டு எனக்கு ஃபீட்பேக் நல்லா போடு, நான் உனக்கு ஃப்ரீயா ஒண்ணு தர்றேன் இப்படிலாம் பண்றாங்க. பட் இதெல்லாம் வந்து அமேசானுக்கு ரூலுக்கு வயலேஷன். செஞ்சுட்டீங்க அப்படின்னா உங்க அக்கௌண்ட் பிளாக் லிஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே சார், நம்ம நெக்ஸ்ட் இது ப்ரொசீட் பண்ணுவோம். இதுக்கு மேல வேற என்ன டவுட் இருந்தாலும் நம்மளுடைய ஒர்க் ஷாப் குரூப்ல மெம்பர்ஸ் கேட்கலாம். அடுத்த ஒர்க் ஷாப் வரைக்குமே உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப்புக்கான சப்போர்ட் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அதை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கங்க. தேங்க்யூ. இப்ப பிளிப்கார்ட்ல வந்து இதுக்கு வேரியேஷன்ஸ் மட்டும் சொல்லுங்க சார். ஓகே சார். இப்போ பிளிப்கார்ட் அக்கவுண்ட் ஓபனிங்ல வேணுமா சார்? அதுக்கும் இது வித்தியாசம் இருக்கா? அந்த ஸ்கிரீன்ஸ் மட்டும் காமிச்சறோம்னு நினைக்கிறேன் சார். ஸ்கிரீன்ஸ் பிளிப்கார்ட்க்கு நீங்க ஏற்கனவே கொடுத்திருக்கீங்க. அத காமிச்சிட்டு அது இல்லாத ஸ்கிரீன்ஸை நீங்க இதுல எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. சரி ஷேர் பண்ணுங்க ஜனா. ஏமா இதுல வந்து வித்தியாசம் என்ன இருக்குமா ரெஜிஸ்டர் பண்றதுல? ரெஜிஸ்டர் பண்றது ஆல்ரெடி ஒன்னு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கேன் சார் டம்மியா. இல்ல அதே மாதிரி தான் சார். இமெயில் வெரிஃபிகேஷன், ஃபோன் நம்பர், இது எல்லாமே வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கு அப்புறம் கிரீன் மார்க் வரணும் சார். ஆமா சார். ஆரஞ்சு கலர்ல இருந்துச்சு அப்படின்னு சொன்னா வெரிஃபிகேஷன் பெண்டிங்ல இருக்கு. ரெட் கலர்ல வந்துச்சுன்னா வெரிஃபிகேஷன் ஃபெயில். திருப்பி நம்ம அதுக்கு டீடைல் கொடுக்கணும். ஓகே
இதுல புக் ரிலேட்டடா சேல்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஜிஎஸ்டிஎன் வந்து எக்ஸம்ப்ஷன் பண்ணிருக்காங்க சார். நம்ம அதுக்கு வந்து ஜிஎஸ்டி டீடைல்ஸ் கொடுக்க வேண்டியது இல்ல. சரி. அதே மாதிரி சிக்னேச்சர் வெரிஃபிகேஷன், பேங்க் அக்கவுண்ட் வெரிஃபிகேஷன், இதுல வந்து கேன்சல் செக் எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க சார். எக்ஸ்ட்ரா கேக்குறாங்க. எஸ் சார். ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். வேற ஒண்ணும் வித்தியாசம் இல்ல சார். வித்தியாசம் இல்ல. ஓகே. இதுலயே வந்து ஸ்டோர் டீடைல், அத பத்தி டிஸ்கிரிப்ஷன், அதை எப்படி உங்களோட அந்த ஃப்ரண்ட் எண்ட்ல வந்து வியூ ஆகும் அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. சரி. இதெல்லாம் கொடுத்துட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கா செல்லிங் போயிடலாம் சார். போயிடலாம். சரி. இது வந்து டிஸ்கிரிப்டிவா இருக்கும், ரொம்ப ஈஸியா நீங்க பண்ணிக்கலாம். இது இப்ப செல்லிங்ல வந்து என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு மட்டும் சொல்லுமா? லிஸ்டிங்லயும் மற்ற அங்க நம்ம பார்த்ததுக்கு இதுக்கும் டிஃபரன்ஸ் மட்டும் சொல்லு போதும். சரி ஓகே சார். சரி. எனக்கு தெரிஞ்ச Flipkartல வந்து டைட்டில் நம்ம செலக்ட் பண்றதுக்கு சாய்ஸ் கொஞ்சம் கம்மி. நம்ம கொடுக்குற ப்ராடக்ட் லிஸ்டிங்ல இருக்க டைட்டில்ல இருந்து அதுவே வந்து கண்டுபிடிச்சு ஒரு டைட்டில கிரியேட் பண்ணும். அப்படிதானமா? ஆமா சார். இந்த டைட்டில் எல்லாமே வந்து அவங்களே ஜெனரேட் பண்றது சார். நம்ம கொடுக்குற டீடைல்ஸ் வச்சுட்டு இத வந்து டைட்டில் எது சேஞ்ச் பண்ண முடியாது நம்மனால. இதுல மிகப்பெரிய வந்து டைட்டில் சேஞ்ச் பண்ண முடியாதுங்கிறது பெரிய விஷயம். டைட்டில் நம்ம கொடுப்போம், அதை அவங்களே அதுல இருந்து ஜெனரேட் பண்ணிக்குவாங்க. ஸ்கிரீன் தெரியுதா சார்? இதுல வந்து ஆட் நியூ லிஸ்டிங், இதுல ரெண்டு இருக்கு சார். சிங்கிள் லிஸ்டிங் பண்ணிக்கலாம், பல்க் லிஸ்டிங் பண்ணிக்கலாம். கரெக்ட். அதேதான். சிங்கிள் லிஸ்டிங் ஒன்னு ஆல்ரெடி பண்ணது நான் காமிக்கிறேன் சார். இதுல வந்து இமேஜ், இங்க ஒவ்வொரு டேப் இருக்கும் சார். பிரைஸ், ஸ்டாக், ஷிப்பிங் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்கணும். இதுல செல்லர் எஸ்கே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது. ஒன்ஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா ஒரே செல்லர் எஸ்கே ரெண்டு சிமிலரா இருந்தா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க சார். லிஸ்டிங் எப்படி இருக்கணும்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஆக்டிவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்டாக் போட்டுக்கலாம். நம்ம விசிபிள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சோ எம்ஆர்பி, இதுலயே செல்லிங் பிரைஸ் இருக்கு, fulfillment price செல்லர் பண்றீங்களா இல்ல Flipkartல பண்றோமான்னு சொல்லிட்டு அந்த டீடைல், ஸ்டாக், SLA breach date 2 days தான் மேக்ஸிமம் டைம். SLAங்கிறது வந்து சர்வீஸ் லெவல் அக்ரிமெண்ட். நம்ம எந்த அளவுக்கு சர்வீஸ் பண்றோங்கிறதுக்கு நமக்கும் Flipkartல அக்ரிமெண்ட். இது எல்லாத்துக்கும் உண்டு. SLA breachனா நம்ம 2 daysல கொடுக்கலனா breach ஆயிடும். அப்ப நமக்கு பெனல்டி இருக்கு, நிறைய பிரச்சனை எல்லாம் இருக்கு. ஓகே. டைமிங் 2 days தான் சார். 3 days வந்து அக்செப்ட் பண்ணாது. ஆமா. இல்லன் டெலிவரி சார்ஜஸ் என்ன அப்படின்றது கொடுத்துக்கலாம். அப்புறம் வெயிட், லெந்த், பிரெத் எல்லாமே இந்த டீடைல்ஸ் கொடுக்கணும் சார். டிஃபரன்ஸ் இருந்தா மட்டும் சொல்லுமா? அப்புறம் இதுல ப்ராடக்ட் டிஸ்கிரிப்ஷன், அடிஷனல் டிஸ்கிரிப்ஷன் இருந்துச்சுன்னா அதுவும் கொடுத்துக்கலாம். சரி. இதுல வந்து நோ ரிட்டர்ன் பாலிசி கேக்குறாங்க. நோ ரிட்டர்ன் பாலிசி வந்து எல்லாத்துக்கும் கொடுக்கறது இல்ல. அண்டர் கார்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஒரு சில கேட்டகரிக்கு மட்டும் தான் நோ ரிட்டர்ன் பாலிசி. மீதி எல்லாத்துக்கும் நீங்க நோ ரிட்டர்ன் பாலிசி அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. சோ நோ ரிட்டர்ன் பாலிசிக்கு எலிஜிபிளா இருக்கிற குட்ஸ் வந்து ஒவ்வொரு பிளாட்ஃபார்ம்லயும் மாறும். அமேசான்ல வந்து பாத்தீங்கன்னா பர்சனல் ஹைஜீன் ப்ராடக்ட்ஸ், அண்டர் கார்மெண்ட்ஸ், இதுக்கெல்லாம் நோ ரிட்டர்ன் பாலிசி உண்டு. அந்த மாதிரி ஒரு லிஸ்ட் இருக்கு. அந்த லிஸ்ட்டை தவிர மீதி எல்லாமே ரிட்டர்ன் கண்டிப்பா உண்டு. ஓகே. இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அவங்க இப்ப 24 காலம் வந்து ஃபில் பண்ண சொல்றாங்க அப்படின்னா நம்ம அதுல மேக்ஸிமம் ஒரு 20 to 21 ஆவது ஃபில் பண்ணணும் சார். இல்லனா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. இப்போ அமேசான்ல வந்து நம்ம ஒன்ஸ் ஒரு ப்ராடக்ட் வந்து லிஸ்டிங் பண்ணிட்டா 15 மினிட்ஸ்ல வந்து அது லைவ்ல வந்துரும். சோ அதுக்கப்புறம் தான் அவங்க வந்து வேற ஏதாவது நம்ம பண்ணிருக்கோம், வேற ஏதாவது ப்ராடக்ட் நம்ம மேப் பண்ணிருக்கோமா என்னன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க QC பண்ணி அதை வந்து சப்ரஸ் பண்ணுவாங்க சார். பட் இதுல வந்து நம்ம ப்ராடக்ட் லைவ் ஆகாது. சென்ட் டு QC கொடுக்கணும். 2 days மேக்ஸிமம் டைம் எடுத்து அவங்க அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட் வந்து லைவ் ஆகும். இது வந்து இடையில ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் ஒன்று இருக்கு. அதுல வந்து ரிஜெக்ட் பண்ணுவாங்க. அந்த ரிஜெக்ட் பண்ணதுக்கு ரீசனும் சொல்லுவாங்க. அதை நம்ம ரெக்டிஃபை பண்ணி திரும்ப அனுப்பணும். திரும்ப அனுப்புனா தான் இதுக்கு வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. ஆமா, QC ஒன்ஸ் பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம ப்ராடக்ட் வந்து லைவ் ஆகும் சார். லைவ் ஆகும். அதுக்கு அப்புறம் நீங்க ஸ்டாக் போடணும். அப்புறம் இதுல வந்து ப்ராடக்ட் கேட்டகரி செலக்ட் பண்ற சொல்லிடுறேன் சார். சொல்லிடுங்க. இதுல வந்து வெர்டிகல் பாத் வந்து இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். ஒருத்தர் கேட்டிருக்காரு, கேன் வி சென்ட் ப்ராடக்ட் ஆஃப்டர் ரிசீவ் பேமெண்ட்? கிடையவே கிடையாதுங்க. உங்களுக்கு வந்து 3 விதமான இது இருக்கு. 2 பேமெண்ட்டுங்க. COD ஒன்னு இருக்கு, இன்னொன்னு வந்து ப்ரீ பேமெண்ட், ப்ரீபெய்ட் ஆர்டர்ஸ். நீங்க கண்டிப்பா வந்து காசு வந்த அப்புறம் அட்வான்ஸ் பேமெண்ட்ங்கிற ஒரு கான்செப்டே ஆன்லைன்ல கிடையாது. இப்ப நம்ம வெர்டிகல் இது செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எந்த இது வந்து அலோ பண்ணுவோம், எது இதெல்லாம் வந்து இதுல பண்ணக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அவங்களே. இது பண்ணி செலக்ட் நம்ம பிராண்டை வந்து அவங்க அப்ரூவ் வாங்கியிருக்கணும் சார். முதலையே நம்ம பிராண்டை வந்து அப்ரூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அவங்க கிரியேட் நியூ லிஸ்டிங்கே கொடுப்பாங்க. சப்போஸ் நம்ம பிராண்ட் வந்து அப்ரூவ் வாங்கல அப்படின்னு சொன்னா நம்ம வந்து அப்ரூவ் வந்து அப்ளை பண்ணணும் சார். சப்போஸ் இது இல்லைன்னா கீழே வந்து அப்ரூவ் பண்றதுக்கான டேப் வரும் சார். இல்ல பிராண்டே இல்லாதவங்களுக்கு வந்து ஜெனரிக்ல கொடுக்கணும்.
இல்லையா? இல்ல பிராண்டே இல்லாதவங்களுக்கு நம்ம அப்ரூவ் வாங்கணும் சார். இந்த வேற ஆமா. ஏதாவது நம்ம இதுல ப்ரீ அப்ரூவல் வாங்கணும், பிராண்ட் இல்லங்கிறது. இதுல லிஸ்டிங் பண்ணும்போதே தெரிஞ்சிடும் உங்க ப்ராடக்ட் எலிஜிபிளா இல்லையாங்கிறது தெரிஞ்சிடும். இல்லனா வந்து ட்ராக் அப்ரூவல், நம்மளோட அப்ரூவல் நம்ம வந்து இங்க அப்ரூவல் வரும் சார். அப்ளை அப்ரூவல்னு சொல்லி வரும். நம்ம அந்த டேப்ல ஃபில் பண்ணிட்டோம்னா இதுல போய் நம்ம அப்ரூவல் ரெக்வெஸ்ட்ல போய் பாத்துக்கலாம் சார். நம்மளோட பிராண்ட் வந்து அப்ரூவல் பண்ணிட்டாங்க அந்த கேட்டகரிக்கு அப்படின்னு. நீங்க ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பிராண்ட சேல் பண்றீங்க அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டிங் பிராண்ட நீங்க எடுத்து மேப் பண்ணிக்கலாம். இப்போ இதுல பல்க் அப்லோடிங் போயிடலாமா சார்? வேண்டாமா, வேண்டாம் வேண்டாம், டைம் ஆச்சு. நம்ம வந்து இப்போ வந்து யூனிகாமர்ஸ் மட்டும் ஹரி வந்து ஸ்கிரீன் ஷேர் பண்ணுவாப்ல, இல்ல நீயே யூனிகாமர்ஸ் காமிச்சறியா? ஹரி டெக்ல நானே பண்ணிடுறேன். சரி, ஹரி வந்து லேப்டாப்ல இருக்காப்லையா? ஹரிக்கு மொபைல்ல தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சார். அப்ப கஷ்டம் ஸ்கிரீன் ஷேர் பண்றது இல்லையா? எஸ் சார். ஆமா, அதாவது யூனிகாமர்ஸ் இப்போ நான் வந்து இதான் அதோட இன்ட்ரோ மட்டும் நீங்க கொடுத்துருங்க சார். அது ஏன்னா இது கொஞ்சம் அட்வான்ஸா இருக்கும். அதனால இப்போ மெம்பர்ஸ் வந்து அமேசான்ல செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணவங்களும் பண்ண போறவங்களும் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் பிளிப்கார்ட் பத்தி அதுக்குள்ள டிஃபரன்ஸ் நீங்க சொல்லிட்டீங்க. இதுக்கு அடுத்த ஸ்டெப் இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் இன்புட் கொடுக்கணும்னா அடுத்த நம்ம குரூப்ல வந்து ஹெல்ப் எடுத்துக்கிட்டாங்க. சொல்லிடுறேன் நிஷா. இப்போ வந்து இது போக நாங்க வந்து பேடிஎம்லயும் ஷாப் க்ளூஸ், கிண்டர்கார்ட், ஃபர்ஸ்ட் கிரை இதெல்லாம் பண்றோம். ஃபர்ஸ்ட் கிரை மட்டும் ப்ராடக்ட்டை நாங்க அனுப்பி அவங்க தான் அப்லோட் பண்றாங்க. ஸோ கஸ்டமருக்கு அந்த பேனல் கொடுக்கல, அதனால அதை காமிக்கல. நாங்க ஷாப் க்ளூஸ்லயும் பேடிஎம்லயும் பண்றோம். கிண்டர்கார்ட்ல எங்களுக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவ்வளவு தூரம் எங்களுக்கு சேல்ஸ் இல்ல. இது போக மீஷோ, ஷாப் 101 இந்த மாதிரி எல்லாம் பண்றோம். அதெல்லாம் வந்து சன்ட்ரி பிளாட்ஃபார்ம்ஸ், எங்களுக்கு பெரிய ஆர்டர் எல்லாம் கிடையாது. பட் ஷாப் க்ளூஸ்ல ஓரளவுக்கு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், பேடிஎம்ல இருக்கு. அது இதுல எதுவும் டிஃபரன்ஸ் இருக்கா நிஷா? இதேதான் சார், எல்லாமே பல்க் அப்லோட், சிங்கிள் அப்லோட் எல்லாத்துலயுமே இருக்கும். அதே டிஸ்கிரிப்ஷன், அதே எம்ஆர்பி, அதுதான் சார். வேற ஒண்ணு மெயின் இப்போ வந்துங்க நாங்க யூனிகாமர்ஸ்ங்கறத பத்தி சொல்றோம். அது என்னன்னா 1 மினிட் சார். இதுல இன்னும் 2 இது சொல்லிடுறேன் சார். சொல்லிருமா? இதுலயே வந்து செல்லர் லேர்னிங் சென்டர்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்கு சார். நம்ம ஒன்ஸ் ரெஜிஸ்டர் பண்ணாலே போதும். இதுல இருந்து எப்படி ரெஜிஸ்ட்ரேஷன்ல எப்படி அப்டேட் பண்ணணும், நம்மளோட எல்லாமே ஜிஎஸ்டி அந்த டீடைல்ஸ் தான் இருக்குல்ல சார், அதெல்லாம் எப்படி கொடுக்கணும் அப்படின்றது லிஸ்டிங். இதுல செல்லர் லேர்னிங் சென்டர் இருக்கு, கண்டிப்பா நீங்க அதை யூஸ் பண்ணுங்க. செல்லர் லேர்னிங் சென்டர் போகாம நீங்க எதுக்கும் இறங்கிடாதீங்க. அக்கவுண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா உள்ள போயிடலாம். கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் இதுலயே பார்த்தா எல்லாத்துக்குமே ஸ்டெப் இருக்கு சார். எல்லாத்துக்கும் பிபிடி ஃபார்மேட் இருக்கு, பண்ணிக்கலாம் சார். ஓகே, இப்போ இதுல ஒருத்தன் கேட்டிருக்காங்க பிராண்ட் இது ரெஜிஸ்டர் பண்றதுக்கு என்ன காஸ்ட்னு சொல்லி. அதை பத்தி முத்து சார் தான் எக்ஸ்பர்ட், அவர் பேசுவார் இடையில இருக்க சந்தர்ப்பத்துல. இதுல வந்துங்க யூனிகாமர்ஸ்ங்கிறத ஒண்ணு நாங்க யூஸ் பண்றோம். என்ன காரணம்னா எங்க ப்ராடக்ட்ஸ் வந்து இப்போ ஒரு நாளைக்கு ஒரு ஆர்டர்னு வச்சுங்களேன். ஒரு ஆர்டர் ப்ராசஸ் பண்றப்போ 2 விதமான டாக்குமெண்ட் இருக்கு, சிலதுல 3 டாக்குமெண்ட் இருக்கு. எப்படின்னா அதுல நீங்க பாத்திருப்பீங்க நேத்து பிரிண்ட் லேபிள், அந்த ஆர்டருக்கான லேபிள் ஒண்ணு இருக்கும், ஃப்ரம் டு அட்ரஸ் போட்டு, இன்னொன்னு இன்வாய்ஸ், 3வது மேனிஃபெஸ்ட். அந்த கொரியர்காரனுக்கு ஒன்று கொடுப்போம், அவன் வந்து மேனிஃபெஸ்டா கையெழுத்து போடுவான், நம்ம மட்டும் ஆர்டர் எடுத்துட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்க ஒரு நாளைக்கு 100 ஆர்டர் ப்ராசஸ் பண்றோம்னா ரொம்ப கஷ்டம். 100 ஆர்டருக்கும் நாங்க ஸ்டாக் லைவா பண்ண முடியாது. இப்ப 100 ஸ்டாக் போட்டிருப்பேன், காலையில சாயந்தரத்துக்குள்ள ஒரு வித்து போயிருக்கும், இன்னொரு பிளாட்ஃபார்ம்ல ஆர்டர் வந்தா நாங்க அனுப்ப முடியாது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து அக்ரிகேட்டர்னு ஒண்ணு இருக்கு, அது வந்து OMS குரூப்னு ஒண்ணு இருக்கு, யூனிகாமர்ஸ்னு ஒண்ணு இருக்கு, இன்னொன்னு இருக்கு. ஸோ இதுல நாங்க யூனிகாமர்ஸ்ங்கிற அக்ரிகேட்டர் யூஸ் பண்றோம். அதோட வேலை என்னன்னா அந்த யூனிகாமர்ஸ்ல மட்டும் போய் நாங்க எல்லா ஸ்டாக்ஸையும் வந்து அப்டேட் பண்ணிடுவோம் டெய்லி எவ்வளவு இருக்குங்கிறத. அதை வந்து என்ன பண்ணோம், அக்ராஸ் த பிளாட்ஃபார்ம் எல்லா பிளாட்ஃபார்மோட ஏபிஐ இன்டகிரேட் பண்ணி அது என்ன பண்ணும்னா, இப்ப நான் ஒரு காலையில ஒரு ஸ்டாக் வந்து அமேசான்ல 10 போயிருக்குன்னா 90,000, பிளிப்கார்ட்ல 2 குறைஞ்சுனா 88,000. லைவா வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் என்ன ஸ்டாக்ஸ் இருக்குங்கிறது போயிட்டு இருக்கிறத பார்த்து லைவா அப்டேட் பண்ணிட்டே இருக்கும். இது மட்டும் இல்ல, ஸ்டாக் மெயின்டெனன்ஸ் மட்டும் இல்ல, அடுத்தது வந்து இன்வாய்ஸ் ஜெனரேட் பண்றதும் அதுவே பண்ணிடும். அப்புறம் அந்த ஷிப்பிங் டாக்குமெண்ட்ஸ் அதுவே பண்ணிடும். இந்த இன்வாய்ஸை ஜெனரேட் பண்ற இன்வாய்ஸை வந்து டேலிக்குள்ள புஷ் பண்ணிடுவோம். இது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இன்வாய்ஸ்க்கு ₹1 நம்ம கொடுக்கணும். ஸோ 5,000 ரூபாய் கொடுத்து அந்த ப்ராடக்ட்டை நம்ம டாப் அப் பண்ணிட்டோம்னா 5,000 இன்வாய்ஸ் போட்டு முடிச்சோன்னா திரும்ப சார்ஜ் பண்ணிக்கணும். ஸோ முன்னாடியே பண்ணி ப்ரீபெய்டு வெர்ஷன், அது சாஸ் வெர்ஷன். ஸோ இது வந்து இதுக்கு ட்ரைனிங் அவங்களே கொடுத்துருவாங்க. நீங்க யூனிகாமர்ஸ்க்கு போய் நீங்க இந்த மாதிரி நாங்க உங்களோட அக்ரிகேட்டர் யூஸ் பண்றோம்னு சொன்னோம்னா இதெல்லாம் அட்வான்ஸ்டு. இது நம்ம வந்து ஏன்னா இங்க 3 விதமான ஆளுகள் இருக்கிறாங்கிறதுனால இதை நாங்க சொல்றோம். ஒரு பிளாட்ஃபார்ம்ல வித்துட்டீங்கன்னா நீங்க 10 பிளாட்ஃபார்ம்ல விற்கிறது ஈஸி. ஒரே ஒரு பிளாட்ஃபார்ம் வச்சு நீங்க ட்ரையல் பார்த்துட்டு அதுல போட்டு உங்களுக்கு உங்களது என்னென்ன சிலதுல ஸ்பெஷாலிட்டி பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்கு. இப்ப ஹெல்த் ப்ராடக்ட்னா ஹெல்த் ப்ராடக்ட்னு சில ஸ்பெஷாலிட்டி ப்ராடக்ட் இருக்கு, ஃபுட் ப்ராடக்ட்டுக்குன்னு சில ஸ்பெஷாலிட்டி இது இருக்கு, ஆயுர்வேதிக் இந்த மாதிரி நேச்சுரல் ப்ராடக்ட்ஸுக்கு சிலது இருக்கு,
பர்னிச்சருக்கு தனியா இருக்கு, இந்த மாதிரி ஸ்பெஷாலிட்டி இதெல்லாம் இருக்கு, எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ் தனியா இருக்கு. ஸோ இது மாதிரி எல்லாம் இருக்கிறப்ப நீங்க ஒரு இடத்துல பண்ணிட்டு ஒன்னா அவங்க ஸ்கேல் அப் பண்ண முடியாது. ஸோ மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ஸ்ல விற்கிறப்ப இந்த மாதிரி அக்ரிகேட்டர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதோட ஸ்கிரீன் மட்டும் உங்களுக்கு சும்மா ஜஸ்ட் காமிச்சுக்கிறோம். நமக்கு ஸ்கிரீன் காமிமா? அந்த ஒரு நிமிஷம். யூனிகாமர்ஸ் சார். இது டேஷ்போர்டு. இதுல வந்து இதுல இன்வென்டரி பண்ணிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா இந்த இன்வென்டரி லைவ் இன்வென்டரி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அங்க எதுவும் ஆர்டர் ஷெட்யூல் பண்ணல, நாளைக்கு தான் பண்ணுவோம். நாளைக்கு ஷெட்யூல் பண்ணும்போது உடனே இன்வென்டரி குறைஞ்சிட்டே போயிடும். இதுல வந்து ஷிப்மெண்ட் சார், என்னென்ன சேனல்ல என்னென்ன ஆர்டர் வந்திருக்குன்றதை இது பண்ண லிஸ்ட் அவுட் பண்ணும் சார். இதுல அந்த சிவப்பு கலர் என்னதுமா? ஷாப் 101 ஓடது சார் லோகோ. ஓஹோ, அது இன்னும் அனுப்புறோமா நம்ம? பெண்டிங் இப்ப ஆர்டர் வந்திருக்கு சார், நியூ ஆர்டர் பெண்டிங்ல இருக்கு. சரி சரி சரி, ஓகே. இப்போ நம்ம இதை எடுத்து ப்ராசஸ் பண்ணா பேக் ரெடி டு ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு அது அப்படியே அடுத்த ப்ராசஸ் போயிடும் சார். சரி, ஆக்சுவலா இந்த ஆபரேஷன்ஸ் ஹேண்டில் பண்றது எங்க டீம்ல வந்து இன்னொரு மெம்பர், பட் அந்த அவங்ககிட்ட இருந்து அந்த மொபைல் இருக்கிறதுனால இந்த பொண்ணு பண்ணுது. இது மாதிரி ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூஸ் பாத்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, அப்புறம் ப்ரொமோஷன் பண்றதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க. ஸோ அப்புறம் போட்டோ எடுக்கிறதுக்கு தனியா ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கோம். ஸோ இது ஒரு டீமா தான் நாங்க ஆப்ரேட் பண்றோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பாத்துக்குவாங்க. சரி, ஷாப் லுக் காமிச்சிரவா சார்? ஷாப் க்ளூஸ் சும்மா ஸ்கிரீன் மட்டும் காமிச்சிருமா? சரி, ஓகே சார். முடிச்சுக்கலாம் இதோட. முத்து சார். எஸ் சார். இதோட முடிச்சிடலாமா? இந்த ஆமாங்க சார், முடிச்சுட்டு அடுத்த செஷன் போயிடலாம். மேபி ஒரு 5 minutes கேப் கொடுப்போம் ரீஃப்ரெஷ்மெண்ட். அடுத்து நம்மளுடைய மிஸ்டர் வருண் எடுக்கக்கூடிய ஓன் பிளாட்ஃபார்ம்ல அவங்களோட ஓன் வெப்சைட்டவே எப்படி வந்து அவங்க ஒரு இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மா மாத்தலாம், அவங்க வெப்சைட் மூலமாவே எப்படி டைரக்டா கஸ்டமருக்கு சேல் பண்ணலாம்ன்றத பத்தி பார்க்க போறோம். சார் கிட்டத்தட்ட நாங்க வந்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டோமா? எது விட்டுட்டோம்னு உங்களுக்கு தோணுதா? இல்ல சார், ஆல்மோஸ்ட் எல்லாம் கவர் பண்ணிட்டோம். எனக்கு சில கேள்விகள் இருக்கு மெம்பர் சார்பா. ஒன்று வந்து இப்போ நீங்க வந்து அமேசான் உள்ளிட்ட நிறைய பிளாட்ஃபார்மோட சேல் பண்றீங்க, பேபி கார்மெண்ட்ஸ் அப்படின்னா அது ரிலேட்டடான ப்ராடக்ட் இருக்கு. உங்களுக்கு எது டாப் ஆர்டர் பண்ணீங்கன்னா எது ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் வந்து அமேசான் தான் சார். அமேசான் தான். ஆமா, ஆனா அமேசான்ல வந்து நம்மளோட கமிஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப அதிகம், ஆனா விசிபிலிட்டியும் அதிகம். சோ ரெண்டுமே இருக்கு. இப்ப நம்ம ஒரு டிவில அட்வர்டைஸ், அது வந்து அமேசான் தான் எங்களுக்கு டாப் ஒன்னு. நெக்ஸ்ட் வந்து பிளிப்கார்ட் அண்ட் ஷாப் க்ளூஸ் சொல்லலாம். பேடிஎம் வந்து அதுக்கப்புறம். நாங்க வந்து இதுல ஸ்னாப்டீல்ல வந்து முதல்ல பண்ணிட்டு இருந்தோம். கொஞ்சம் பேமெண்ட் பிரச்சனை இருந்ததுனால நாங்க ஸ்டாக் 0 பண்ணிட்டோம். சோ அதாவது நாங்க வளரும் போது எல்லா பிளாட்ஃபார்ம்லயும் இருந்தோம் சார். அப்புறம் வளரும் போது அப்புறம் நம்ம சாய்ஸ் வந்து முதல்ல நம்ம போய் ஒருத்தர் அலைஞ்சிட்டு இருப்போம். நம்ம வளர்ந்துட்டோம்னா நம்மள நிறைய பேர் தேடி வருவாங்க. இன்னைக்கும் எங்களுக்கு வந்து வாரத்துக்கு ஒரு ரிக்வெஸ்ட் வரும் எங்க இதுல லிஸ்ட் பண்ண சொல்லி. நாங்க அந்த பிளாட்ஃபார்மை எவாலுவேட் பண்ணி எங்களுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இருந்து எங்க கேட்டகரி அங்க இருந்தா மட்டும் தான் நாங்க லிஸ்ட் பண்ணுவோம், இல்லனா பண்றது இல்ல. பட் இந்த இடத்துக்கு பிளாட்ஃபார்ம், அதாவது மற்ற ஜெனரலா போதாறதுக்கு ஃபுட் ஐட்டம்ஸ் வச்சுங்க சார், ஃபுட் ப்ராடக்ட் பண்றாங்க, ப்ராசஸ்டு ஃபுட் பண்றாங்கன்னா அதுக்கு என்ன பிளாட்ஃபார்ம்லாம் நீங்க சஜஸ்ட் பண்ணுவீங்க சார்? இல்ல நம்ம எனக்கு வந்து அதுல ஏன்னா அவங்க வந்து அதை கூகுள்ல போய் பார்த்துட்டு பண்ணிட்டு அந்த பிளாட்ஃபார்மோட விசிபிலிட்டி என்ன, அது எவ்வளவு பேர் வாங்குறாங்க கொஞ்சம் அனலிட்டிக்ஸ் பண்ணி தான் அவங்க உள்ள போகணும். அது அப்பதான் முக்கியம். இப்ப எல்லா பிளாட்ஃபார்மே ஃபுட் ப்ராடக்ட் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிக் பாஸ்கெட் அந்த மாதிரி எல்லாருமே விற்க ஆரம்பிச்சிட்டாங்க, அது பண்ணாங்க. பட் அந்த இப்ப நான் சொன்ன பாலிசிஸ் இருக்கு பாருங்களேன், ரிட்டர்ன் பாலிசி, அவங்களோட பிரைசிங் பாலிசி, ரெஃபரல் ஃபீ, ப்ராடக்ட் விசிபிலிட்டி, அவங்க கஸ்டமர் எவ்வளவு பேருக்கு இது பண்றாங்க, கஸ்டமரோட எக்ஸ்பீரியன்ஸ், இதெல்லாம் பண்ணணும். இதுக்கு ரொம்ப முக்கியமான ஒண்ணு சொல்லிக்கிறேங்க. AIOVA ஆல் இந்தியா ஆன்லைன் வெண்டர் அசோசியேஷன் ஒண்ணு இருக்கு, எல்லாம் குறிச்சுங்க. ஆல் இந்தியா ஆன்லைன் வெண்டர் அசோசியேஷன். இதுல போய் நீங்க ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க, உள்ள மெம்பர் ஆயிக்கோங்க. அப்ப எல்லா பிளாட்ஃபார்மையும் அவங்க வந்து கம்பாரிசன் பண்ணுவாங்க, எந்த பிளாட்ஃபார்ம்ல என்ன நடக்குது, எல்லாரும் வந்து அவங்க கழுவி ஊத்துவாங்க அந்த பிளாட்ஃபார்ம் பத்தி. அத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுல நிறைய குரூப் சாட்ஸ் இருக்கு, நிறைய ரூம்ஸ் இருக்கு. நீங்க ஃபுட் ப்ராடக்ட் விற்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபுட் ப்ராடக்ட் குரூப் சாட்டுக்கு போங்க, அதுல நீங்க வந்து கண்டுபிடிங்க. அந்த ஏன்னா ப்ரீவியஸா வித்தவனோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஒருத்தர் காசு கொடுக்க மாட்டேமா,
இப்ப சைனா ஒண்ணு இது பண்ண உடனே அந்த கிளப் ஃபேக்டரி ஏதோ ஒண்ணு அவன் இங்க இந்தியாவுக்கு எல்லாம் காசே கொடுக்கல. சோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கு. காசு எல்லாத்துக்கும் மேல காசு வரணும். நம்ம வித்து 10 நாள் கழிச்சா நம்ம காசு வருது. சோ நம்ம அட் எண்ட் ஆஃப் த டே நம்ம காசு நம்மளை விட்டு போக கூடாது. அதுக்கு நம்ம நிறைய ஒர்க் பண்ணணும். ஓகே, அந்த இதை மட்டும் ஏதோ ஒண்ணு காமிக்கிறேன், அதை மட்டும் காமிச்சு அதோட முடிச்சுக்கலாம். ஷாப்லு சார். ஓகே, இதுல ஆர்டர் டேஷ்போர்ட், கேட்டலாக் டேஷ்போர்ட். இது பேக் எண்ட், ஷாப்லூஸோட பேக் எண்ட். சார் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும், பெரிய டிஃபரன்ஸ் ஒண்ணுமே இருக்காது. ஷாப் க்ளோஸ் இப்ப நல்லா இருக்கு, இடையில கொஞ்சம் தள்ளாடிச்சு, இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. இதுல முக்கியமான ஒரு விஷயம், எங்க ப்ராடக்ட் நாங்க ஆல்பா பேபி கேர் பிரைவேட் லிமிடெட்ங்கிற நேம்ல ஸ்ட்ரெயிட் நேம்ல விக்கிறோம். ஆனா எங்க ப்ராடக்டோட பிராண்ட் நேம்ல தான் உள்ள ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்கும். எங்களோட பிராண்ட் நேம் ஜோ கிட்ஸ் வேர், ஜோ கிட்ஸ் வேர்ங்கிறது. நீங்க எங்க போய் எந்த பிளாட்ஃபார்ம்ல போய் ஜோ கிட்ஸ் வேர்னு போட்டாதான் கிடைக்கும். சோ நாங்க கம்பெனி நேம் வேறையா வச்சிருக்கோம், பிராண்ட் நேம் வேறையா வச்சிருக்கோம். இது எங்க ஸ்ட்ராட்டஜியா இருக்கு சார். இப்போ மொபைல் ஆப் பண்ணிருக்கோங்க சார், மீசோ ஷாப் 101. இது ஷாப் 101ஓடது சார். சரி, ஓகே. இப்போ இதுவும் நல்லதா சார் போயிட்டு இருக்கு. நல்லா போயிட்டு இருக்கு. நார்த்ல நிறைய பேர் இதுல பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இதுல நம்ம ப்ராடக்ட் நம்ம சைன் இன் பண்ண உடனே அங்க நமக்கு ஒரு மேனேஜர் பண்ணுவாங்க சார். அவங்க கிட்ட நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்தோம்னா அவங்களே நம்ம ப்ராடக்ட்ல அப்லோட் பண்ணிடுவாங்க. ஓகே. மீசோ ஷாப் 101 ரெண்டுக்குமே சார். சரி, பட் ஒவ்வொன்லயும் மீஷோல கொஞ்சம் ரிட்டர்ன்ஸ் இருக்கும். மீசோல இல்ல சார், ஷாப் 101ல கொஞ்சம் ரிட்டர்ன் இருக்கு சார். இருக்கு. சரி, நம்ம கரெக்டான ப்ராடக்ட் அனுப்பிச்சா நம்ம கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க இந்த வாட்டி. சரி, ஓகே. ஏன்னா நாங்க ரிட்டர்ன் வந்த உடனே நாங்க அந்த ஷாப் 101ல லிஸ்டிங்கே நிப்பாட்டி வச்சிருந்தோம் கொஞ்ச நாள். அப்புறம் கூப்பிட்டு கேட்டாங்க, சார் இந்த மாதிரி ரிட்டர்ன் வருது, அதனால நாங்க பண்ண மாட்டோம்னு சொன்னோம். அப்புறம் அவங்க எங்களுக்கு இல்ல நாங்க காம்பன்சேட் பண்றோம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நாங்க திரும்ப லிஸ்ட் பண்ணிருக்கோம். அந்த மாதிரி நீங்க டிக்டேட் பண்ணலாம். உங்க கேட்டகரியை பொறுத்து உங்களோட கேட்டகரி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு, உங்க ப்ராடக்ட் ஸ்ட்ராங்கா இருக்கும், அந்த அளவுக்கு நீங்க அவங்க கிட்ட பேசலாம். பட் அமேசான்ல பேச முடியாது, பிளிப்கார்ட்ல பேச முடியாது, பட் சின்ன ஆளுகிட்ட பேசலாம். சார் மிஸ்டர் ரவுமான் கேட்டிருக்காரு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் எப்படி சார் இருக்கு? ஆவரேஜ் பெர் மந்த் அப்படின்னு பார்த்தா ரிட்டர்ன் பெர்சன்டேஜ் எப்படி இருக்கு? ஒரு 3 to 6% இருக்கும் சார். 3 to 6% ரிட்டர்னுக்காக இருக்கும். இது வேல்யூல சொல்றீங்களா, நம்பர் ஆஃப் கன்சைன்மென்ட் சொல்றீங்களா? வேல்யூல சொல்றேன். இல்ல சாரி சார், நம்பர் ஆஃப் கன்சைன்மென்ட்ஸ் சொல்றேன். அத அப்படியே வேல்யூ கன்வர்ட் பண்ணிக்கிறோம். ஓகே, 100 ஷிப்மென்ட் போனா ஒரு 3 ஷிப்மென்ட் அப்படி ரிட்டர்ன் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. வாய்ப்பு இருக்கு. ஓகே, थैंक यू. நீங்க இத காஸ்ட்ல சேர்த்துக்கணும் சார். ஓகே சார், வேற ஏதாவது கேள்வி இருக்கா? வேற எதுவும் क्वेश्चन இருக்கா மெம்பர்ஸ்க்கு? இருந்தாலும் நீங்க அந்த வொர்க் ஷாப் குரூப்ல கேட்கலாம். என்னமா நீங்க சொன்னது எல்லாமே கவர் பண்ணிட்டேன் சார். பண்ணிட்டேன். சரி, எங்க டீம் விட்டு நான் சொல்லிடுறேன். இப்ப நிஷாங்கிறது கண்டென்ட் ப்ரொவைடர், எங்க டீம் லீடர் மாலதின்னு எங்க அட்மின். அவங்க தான் ஓவராலா இவங்க எல்லாத்துக்கும் டீம் மேனேஜ் பண்ணுவாங்க. அப்புறம் ஹரிங்கிற பையன் டெஸ்பேட்ச் அண்ட் ஆர்டர் ப்ராசஸிங் பாத்துக்குவாங்க. அதோட சேர்த்து ஆர்டர் ப்ராசஸிங்ல மாலதிங்கிறவங்களும் ஆர்டர் ப்ராசஸிங் பாத்துக்குவாங்க. அப்புறம் காயத்ரின்னு ஒரு பொண்ணு ப்ரொமோஷன் ஆக்டிவிட்டிஸ் மற்றதெல்லாம் பண்ணிக்குவாங்க. இப்ப இந்த லிங்க் எல்லாம் எடுத்து நம்ம ஃபேஸ்புக்ல மற்ற இடத்துல ப்ரொமோட் பண்ணலாம். நம்ம இப்ப நீங்க உங்களோட இங்க இருக்கிற ப்ராடக்ட்டை நீங்க இங்க அமேசான்ல விக்கிறீங்கன்னா உங்களை அங்க போய் நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். இன்டைரக்டா நீங்க அமேசானுக்கு ப்ரொமோட் பண்றீங்க, பட் உங்க ப்ராடக்ட் நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். அது மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறைய இன்ஸ்டாகிராம்ல, அமேசான், இதுல கூகுள் பேஜ் எல்லாத்துலயுமே நீங்க ப்ரொமோட் பண்ணலாம். உங்க வெப் பேஜ்லயும் இந்த லிங்கை கொடுக்கலாம். சோ நீங்க இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் இது எப்படின்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கிறது ஒரு அக்ராஸ் த போர்டு எல்லாத்துலயும் நீங்க பண்றதா ஒரு காம்பினேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். இது அடுத்த கட்டமா தான் நெக்ஸ்ட் இண்டிவிஜுவலா உங்க ஓன் வெப்சைட்ல எப்படி நீங்க பண்ண போறீங்கிறத சொல்லுவாங்க. எதுவும் கேள்விகள் இருந்தா சொல்லுங்க. என்னோட டீம் மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் மிக்க நன்றி. அவங்கதான் இதை எல்லாத்தையும் பண்றாங்க. நான் ஜஸ்ட் பின்னாடி நின்று அது அவங்களுக்கு அப்பப்ப ஏதாவது யோசனை சொல்றதோட சரி. சில விஷயங்கள் என்னை காட்ட அவங்களுக்கு நிறைய தெரிஞ்சிருக்கும். எஸ் சார், எஸ் சார், எல்லாமே அப்படிதான் சார், எல்லா கம்பெனிலுமே அப்படிதான். ஓகே, இன்னைக்குமே நிறைய பேர் நிஷாவுக்கும் நவாஸ் சார் அண்ட் டீமுக்கு நிறைய வாழ்த்துக்கள், நன்றிகள் சொல்லிட்டே இருக்கோம். டிஜிட்டல் சார்பாகவும் மீதி 2 பேர் இதுல சாரி சார், மீதி 2 பேர் விசிபிள் இல்லாம இருந்தாங்க. காரணம் அவங்க மொபைல்ல நான் ஜாயின் பண்ணதுனால. ஆமா, அவங்க பேக்கெண்ட்ல நிறைய ஸ்கிரீன்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. மாலதி அண்ட் ஹரி, நிஷா, காயத்ரி 4 பேருக்கும் டிஜிட்டல் சார்பாகவும் இங்க ஜிசி மெம்பர் சார்பாகவும் பார்ட்டிசிபென்ட் சார்பாகவும் நன்றிகள்.